கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறின போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கின் புகழ்ச்சியாக இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்க அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 11 வாசிக்கும் போது நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். பூமியில் இப்போ இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தாயின் கர்ப்பத்தில் கர்த்தரை உருவாக்குற நோக்கம் நற்கிரிகளை செய்யும்படிக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாக பிரியமானவருக்குள் கிறிஸ்துவுக்குள் முன்குறித்து நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஐக்கியப்படுத்தி வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் ஒன்றாக்கி பரலோகத்திற்கு தூதர்கள் பரலோகத்துடைய மகிமையோட பூமியில் இருக்கிற சில மனிதர்களை கர்த்தர் ஒன்றாக கொண்டு போய் மேலே சேர்க்கணும்னு சொல்லி அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி கர்த்தர் இறங்கி நம்மை முன்குறித்து உலக தோட்டத்துக்கு முன்னாடி முன்குறித்து வானத்துக்கு பூமிக்கு நடுவில் நின்று கல்வாரியில் தொங்கி நம்மை அவருக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவ மன்னிப்பை கொடுத்து நம்ம கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு கர்த்தருக்காக நற்கிரிகளை செய்வதற்கு நாம் பிறந்து வந்தது தேவனுடைய செயல். தற்செயலாய் நாம் பூமியில் பிறக்கவில்லை. அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நற்கிரிகளை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை முன்குறித்தார் என்பதை தேவனுடைய நோக்கத்தை குறித்து பவுலுக்கு எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4-11 தெளிவாக எழுதுகிறார். அப்போ யாராவது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் பாழாக போயிருந்தாலும் சரி, அவன் கர்த்தரை அறிந்து கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுப்பானால் தேவனே அந்த பொறுப்பை என்ன செய்கிறாரு? நான் சிருஷ்டித்த மனுஷன் உலகத்தோற்றத்துக்கு முன்னாடியே என்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படி நான் சிருஷ்டித்த மனுஷன் அவன் கெட்டு போவானால், நான் கொய்யவனாக இருக்கிற நான் உலகத்தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்ட நான் என் கையில் ஒரு மனுஷன் தன்னை கொடுப்பானால் ஒப்புவிப்பானால் அவனை சரிப்படுத்துவது அவனை மகிமையில் ஆக்குவது என் பொறுப்புன்ட்டு தேவனே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் கொய்யவனை பற்றி எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்போ தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல விதங்களில் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது தன்னை மனுஷனை சரிப்படுத்துவதற்காக தன்னை வெளிப்படுத்தும் போது மனுஷனுக்காக முதல்ல அடித்தது ஒரு ஆட்டை அடித்து ஒரு மிருகத்தை அடித்து அவனுக்கு ஒரு பாவ பரிகாரம் செய்து அவனுக்கு ஒரு ஆடையை போட்டு அவனை
நிர்வாணமாக அனுப்பாமல் போத்தி ரட்சிப்பின் வசத்தை போத்தி தான் ஆதாம் அனுப்பினார். அப்போ இனி வரப்போகிற பிறப்போகிற எல்லா மனுஷருக்கும் தேவனை பொறுப்பெடுத்துக்கிறாரு, ரட்சிப்பை கொடுக்க போகிறார் என்பதற்கு அந்த அடிக்கப்பட்ட மிருகம் நமக்கு சாட்சியாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நோவாவை கொண்டு போய் ஒரு பேழையை செய்ய சொன்னார். பேழையை கட்டி அந்த பேழை 120 வருஷம் கட்டி முடித்த பிறகு ஒரு பெரிய மழை பெய்ய வச்சு பேழையை மிதக்க வச்ச காரணம், பேழை பூமியில் டச் ஆகாமல் இருக்கணும், தண்ணிக்கு மேலே மிதக்கணும். இப்படி தான் என்னுடைய குமாரனை அனுப்புவேன். என் குமாரன் வந்து தன் சரீரத்தை உடைப்பார். உடைச்சி அந்த பலகையில் எப்படி ஒன்றா சேர்த்து ஒரு பேழையை நோவா கட்டினானோ, இது மரத்தினால் கட்டப்பட்ட ஒரு பேழை. என் குமாரனை உடைப்பேன், அவருடைய சரீரம் கிழிக்கப்படும், அவருடைய உடம்பு கிழிக்கப்படும். அவருடைய உடம்பை வச்சு ஒரு சபையை, கிறிஸ்துவை வச்சு, கிறிஸ்துவுடைய காயங்களை வச்சு, கிறிஸ்துவுடைய பாடுகளை வச்சு, கிறிஸ்துவுடைய மரணத்தை வச்சு, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், என்னை விசுவாசிகள், நோவுடைய பேடையில் 8 பேர் எப்படி ஏறினார்களோ உண்மையான விசுவாசிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினதான சபை என்ற பேழைக்குள்ளே உண்மையாக ஏறி வருவார்கள். அவர்களுக்கு நான் எல்லா பொறுப்பெடுத்து அவளை போஷித்து, அவளை பராமரித்து, அவளை பாதுகாத்து இழைப்பாதலில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்பது நோவாவுடைய பேழை சபை ஊழியத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து மறைஞ்சிருந்தார், முன்குறிக்கப்பட்ட ரகசியமாக இருந்தார். தயவுள்ள சித்தத்தின்படி அவர் வெளிப்படாமல் இருந்தார். அப்போ நோவுடைய பேழை இப்போ இருக்க சபையை காட்டுது. சபைக்குள்ள நோவாவுடைய பேழைக்குள்ள ஆடு, மாடு, மிருகம், ஓனாய், சிங்கம், புலி, பாம்பு, கரடி எல்லாம் இருந்துச்சு. எல்லா தட்டுகளிலும் இருந்துச்சு. 3 தட்டுகளில் நோவுடைய குடும்பம் இருந்துச்சு. யானை, புலி, சிங்கம் இருந்துச்சு. அதுக்கு மேலே பறவைகள் இருந்துச்சு, கழுகு இருந்துச்சு. எல்லா சாதி மிருகங்கள் பறவைகளும் கத்தர் வச்சார். ஆனால் தேவன் ஆட்கொண்டார். தேவன் அந்த ஆளுகையை அந்த பேழை மேலே வச்சதுனால அந்த ஆட்டுக்குட்டியை சிங்கம் சாப்பிடலை. அங்கே இருக்க கரடி, ஓனாயெல்லாம் சேர்ந்து அங்கே இருக்க மாட்டையோ மற்ற மிருகங்களை அடித்து சாப்பிடல. முயலும் இருந்துச்சு, புளியும் இருந்துச்சு, சிங்கம் இருந்துச்சு. காட்டுக்குள்ளே இருக்கும்போது அது காட்டு மிருகம், காட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏறி மிதிச்சுது, காட்டுக்குள்ளே இருக்கும்போது கிழிச்சி ரத்தத்தை குடிச்சுது, சாப்பிட்டுச்சு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு, நோவுடைய பேழைக்குள்ளே வந்த பிறகு, கிறிஸ்து நியமிக்கப்பட்ட சபைக்கு வந்த பிறகு, நாம் ஆயிரக்கணக்காக வெளியே வர ரசிக்க போகிறதுக்கு முன்னாடி நாம் ஓனாயாக இருந்திருக்கலாம், கரடியாக இருந்திருக்கலாம், கொத்துற பாம்பாக இருக்கலாம், சீதுகிற ஓனாயாக இருந்திருக்கலாம். எப்படிப்பட்டவங்களானாலும் ஒரு மனுஷன் கல்வாரிக்குள்ளே வந்த பிறகு, சிலுவைக்குள்ளே வந்த பிறகு, ஆத்துமாக்களாக மாறி சபைக்குள்ளே வந்த பிறகு ஒருத்தர் கடிக்கிறதுக்காக கத்தர் கொண்டு வரல. இது நோவுடைய படையில் எப்படி ஆடு, மாடு, யானை, புலி, கரடியும் சண்டை போடாமச்சோ, சண்டை போடாமல் இருக்கிற இடம் தான் கிறிஸ்துவின் சபை. இதுக்கு தான் இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இதுக்குள்ளே நான் வந்து சிங்கம், நீ வந்து சாதாரண, நீ வந்து ஆடு தானே, நான் பெரிய ஆள், நான் பெரிய சிங்கம், நீ இப்போ வந்து சாதாரண ஆடு, உன்னை கடிச்சிடும் பாரு அப்படின்னு வேலைலாம் அந்த பேழைக்குள்ளே கிடையாது. சபைக்குள்ளே அப்படி வரக்கூடாது. சபைக்குள்ளே அது கிடையாது. அப்படிப்பட்ட சபையை கர்த்தர் உண்டாக்கவில்லை. எபேசியர் 5:27 வாசிக்கும் பொழுது இயேசுவும் ஒரு சபையை உண்டாக்குனார். அந்த சபை எப்படி உண்டாக்குறேன்னா, கரை திரை பிழை இல்லாமல் மகிமையுள்ள சபையை உண்டாக்கும்படிக்கு தான் இயேசு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே இயேசு கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்த முக்கியமான நோக்கம், மனுஷனை முதலாவது நற்கிரிகளை செய்யத்தக்கதாக தயவுள்ள சித்தத்தின்படி தமக்குள்ளே தெரிந்து கொண்டார் என்று நான் சொன்னேன். 2வது என்ன செய்கிறாரு, ஒரு மகிமையுள்ள சபை,
ஒரு மகிமை இல்லை சபை. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக்கான். அவன் ஓனாயாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வந்தால் ஆட்டுக்குட்டியாக மாறுறான். அவன் சிங்கமாக ஊரில் நான் பெரிய தாதா அப்படின்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரும்போது நானும் ஒரு ஆட்டுக்குட்டி தான். அல்லேலூயா. நான் பெரிய யானை ஏறி மிதிச்சுன்னு சொல்கிறவனும் பெரிய கொம்பனாக இருந்தாலும் ஆண்டவர் சபைக்குள்ளே வந்து இயேசு ரத்தத்துக்குள்ளே வரும்போது நானும் ஒரு ஆட்டுக்குட்டி தான். அதுதான் சபைக்கு வந்ததனுடைய ரகசியம், ரட்சிக்கப்பட்டவனுடைய ரகசியம், உண்மையாக மறுபடியும் பிறந்தவனுடைய ரகசியம். முன்னாடி சிங்கமாக பிறந்தேன், இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு சிங்கமாக பிறந்தேன், எங்கள் அப்பாவுக்கு ஒரு சிங்கமாக பிறந்தேன். நான் காடு சுற்றினேன், எல்லோரும் கடித்தேன், எல்லோரும் கொதறினேன். இப்போ இயேசு என்னை பெற்றாரு. என்னை பெற்றெடுக்கும் போது சிங்கமாக பெற்றெடுக்கல, ஆட்டுக்குட்டியாக பெற்றெடுத்து. அல்லேலூயா. இந்த ரகசியம் தெரியாத கிறிஸ்தவங்க தான் பல சண்டைகளை போட்டுட்டு மானம் கௌரவம் பார்த்து பிரச்சனை பண்ணுற காரணம் நீ ஒரு ஆட்டுக்குட்டி இல்லை என்பதை உன் சுவாபம் காட்டிவிடும். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய சுவாபம் தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இல்லை என்பதை காட்டுகிறது. ஆமேன். எவ்வளோ ஜோமெல்லாம் இவ்வளோ தீர்க்க சொல்லலாம், கடைசியில் பார்த்தா ஓனாய் மாதிரி பைபிளோடு நிற்கிது. என்ன பண்ணுறது? சரியாக ரசிக்கப்படலை, அரை வேக்காடு, ஆப்பம் வேகலை, இல்லை புட்டு வேகலை, பச்சை மாவு, அரை வேக்காடு, அப்படி தான் இருக்கும். நல்ல வேக்காடுக்குள்ளே கர்த்தர் நம்ம கொண்டு வர விரும்புகிறார். நீ பேழைக்குள்ளே இருக்கணும் விரும்புகிறார். நீ பேழைக்குள்ளே விசுவாசியாக இருந்தால் தான் நிற்க முடியும். நோவாவும் அவனோடு சேர்ந்து 8 பேர் மட்டும்தான் பேழைக்குள்ளே இருந்தாங்க. அந்த பேழைக்கு பூட்டு போட்டவர் யார்? கர்த்தர் பூட்டு போட்டார், மனுஷன் பூட்டு போடல. ஆளுக்கு செய்கிறது யார்? கர்த்தர். அந்த மிருகங்களை போஷிக்கிறது யார்? கர்த்தர். அந்த பேழை நடத்துகிறது யார்? கர்த்தர். அதில் சிங்கமும் புடியும் காதை பிடிச்சிட்டு மூக்கை பிடிச்சிட்டு சண்டை போடவே இல்லை. அப்படி போட்டுச்சுன்னா அது பேழையில் கர்த்தர் செஞ்சிருப்பார், தூக்கி சமுத்திரத்தில் வெளியே போட்டிருப்பார், அக்னி கடலில் போட்டுருவார். ஆமேன். ஸோ சபை என்பது அன்பும் ஐக்கியமும் இரக்கமும் தயவும் ஒப்பு கொடுத்தலும் மன்னிக்கிறதும் எல்லாம் கலந்தது தான் கிறிஸ்துவின் சபை. அதனால் கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக தான் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆமேன். அப்படி நற்கிரிகளை செய்யும்படிக்கு தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை தெரிந்து கொண்ட அவர் ரட்சித்தா, ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தினா, சபைக்கு தண்ணிக்குள்ளே போய் ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்திட்ட பிறகு சபைக்குள்ளே கொண்டு வந்து நீ கரை இல்லாமல், நீ திரை இல்லாமல், ஃபாதர் பெர்மனன்ஸ் பாடும்போது கரை இல்லாமலே குற்றமில்லாமலே பாடுறோம் இல்லையா? கர்த்தருக்காய் நாம் என்ன செய்வோம்? முன்னேறுவோம்லாம் பாட்டு பாடுறோம் இல்லையா? பாட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் மாற மாட்டேங்குது. மாறணும், மாற்ற முடியாது, ஒரு நாளில் மாற்ற முடியாது. பல பிரசங்கள், ஆயிரக்கணக்கான பிரசங்கள் கேட்கணும், ஆயிரக்கணக்கான மணி நேரம் ஜெபத்தில் உட்காரணும், 1000 மணி நேரம் மணிக்கு நேரம் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆவியான உள்ள சுட்டெரிச்சா தான் யானை போகும். ஆமேன். ஆண்டவர் நம்ம மருவமாக்கணும், இயேசு போல மாற்றணும். ஆமேன். கரை திரை பிழை இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. ஸோ இந்த 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 அந்த அந்த நோவுடைய பேழை ஜெயிச்சுதா தோத்துச்சான்னு கேட்டால் 8 பேர் தான் இருந்தாங்க. எங்கள் சர்ச்சில் 10,000 பேர் இருக்காங்க பாஸ்டர் வச்சுக்கோ, 8 பேர் தான் ஜெயிச்சிச்சு. எவ்வளோ 1000 பேர் வச்சுருந்தாங்கன்னா 8 பேர் தான் ஜெயிச்சது. எத்தனை பேர் ஜெயித்தாங்க? 8 பேர். 8000 பேர் இல்லை, 800 பேர் இல்லை. நம்பர் முக்கியம் இல்லை. திருப்பி நான் சொல்கிறேன், 8 பேர்னால சும்மா தங்க கட்டி கல்கண்டு மாதிரி அவங்க எங்கே பிரவேசித்தாங்கன்னா மகிமைக்குள்ளே வரராத்து மலை போய் நின்னாங்க. முடிவு சம்பூர்ணம், ஆரம்ப அற்பம் எல்லாம் கட்டும்போது பரியாசம் பண்ணாங்க. என்னடா பண்ணுற, நடு ரோட்டில் பேழையை கட்டுற, என்னடா பண்ணுற? அதுபோல் தான் ஏன் சாமி கூட இவர் என்ன பண்ணுறாரு, ஓய்வு நாளில் சுகமாக்குறாரு, 18 கூனியை சுகமாக்குறாரு. கிண்டலும் பரியாசத்துக்குள்ளே தான் ஏசு ஊழி செஞ்சார். அப்பப்போ மலையை ஜன்னலை கூட்டி உட்காந்துக்கிறார், ஜபத்தை பண்ணுறாரு, சாப்பாடு வேறு போடுறாரு,
பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான், என்னெல்லாம் உலகம் பரியாசம் பண்ணிச்சு தெரியுமா, என்ன பண்ணாலும் முடிவு ஜெயமானது சிலுவையில் முடிவு ஜெயிச்சார். அதனால தான் இன்றைக்கி சபைன்னு ஒன்று இருக்குது பூமியில். ஆமேன். ஸோ இயேசு பட்ட பாடுகளை நினச்சி சபையில் இருக்கிற நாம் எப்படி கர்த்தர் முன்குறிச்சார், எதற்காக முன்குறிச்சார், எதுக்காக ஞானஸ்நானம் நடத்தினார், எதுக்காக சர்ச்சுக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கார், எதுக்காக கரை திரைப்பிடெல்லாம் மாற்றார், அவருடைய நோக்கம் நம்மிலே நிறைவேற வேண்டும் என்று தான் இவ்வளோ காரியம் கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பழைய ஏற்பாட்டு கட்டத்தில் நோவா, அப்புறம் ஈசாக்கு யார், ஏசாமிக்கு அடையாளம். அப்போ பிதா யார், ஆபிரகாம் பிதா. கர்த்திகோங்கிறது அது இயேசுவை காட்டுது. அதே போல் லேவி ராமத்தில் செலுத்தப்பட்ட பலிகள் இயேசுவை காட்டுது. சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அந்த போஜன பலி, சமாதான பலி, 5 பெரிய பலிகளும் ஏவியரம் 1, 2, 3, 4, 5, 6 அதிகாரம் வரைக்கும் இயேசுவை காட்டுது. அப்புறம் யாத்திரம் 12 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்கா இயேசுவை காட்டுது. பஸ்கா இயேசு கிறிஸ்து. மித்த 5 பலிகளும் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ பலிகள் இயேசுவை காட்டுது. அப்புறம் அதுக்கே தாண்டி வந்தால் மோசே கண்ட முட்செடி இயேசுவை காட்டுகிறது. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்தால் யாக்கோபு கண்ட தரிசனம், ஏணி வைக்கப்பட்ட தரிசனம் இயேசுவை காட்டுது. ஆமேன். கொஞ்சம் கொஞ்சமாக தாவீது பார்த்தீங்கன்னா, தாவீது இயேசுவை பற்றி நிறைய தரிசனத்தை கண்டு மேசியா பற்றி எழுதி வச்சுருக்கிறான். 22ஆம் சங்கீதம் இயேசுவை பற்றி எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு வெளிப்படவில்லை, மறைமுகமாக செயல்பட்டார். மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவன் 7 மணிக்கு சூடாக்கப்பட்ட நெருப்பில் சாத்திரம் மேஷாக்கு போடும்போது மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒருவன் நடக்கிறதை காண்கிறேன் என்று அந்த ராஜா சொன்னான் இல்லையா, புறஜாதி சொன்னான் இல்லையா. அப்போ ஆண்டவர் அப்பப்போ தன்னை வெளிப்படுத்தினார். அவ்வப்போது அதிசயமானவராக, ஆலோசனை கர்த்தராக, நித்திய பிதாவாக, வல்லமையுள்ள தேவனாக, நிதி சூரியனாக, சுகவாழ்வு கொடுக்குற தேவனாக, அவருக்கு இரக்கத்தை சுகத்தை கொடுக்குற தேவனாக, அற்புத சாஸ்திரங்களை மொழியிருக்கிற தேவனாக, பல விதங்களை இயேசு தன்னை பழைய ஏற்பாட்டுக்காரில் மறைந்து 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 தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ எபேசியர் 1ஆம் அதிகாரம் வரும்போது அங்கே ஒரு வசனம் இருக்கு பாருங்கள். காலம் நிறைவேறின போது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்தில் காலங்கள் நிறைவேறும் போது, பார்த்தீங்களா, காலங்கள் நிறைவேறும் போது. முதல் காலம் என்னது, தூதர்களுடைய காலம். 2வது காலம் என்னது, அறியாமல், குற்றம் அறியாமல், பாவம் அறியாத காலம். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறதுக்கு பாவம் தெரியாது. வெளியே வந்த பிறகு மனசாட்சியின் காலம். அதுக்கப்புறம் மோசையின் காலத்தில் நியாயப்பிரமாண காலம். அதுக்கப்புறம் ஏற்ற காலம் 4வது காலம் வரும்போது, இடைக்காலம் வரும்போது இயேசு பெத்லகேமில் வந்தார். காலங்கள் நிறைவேறின பிறகு இயேசு வந்தார். அவருடைய காலம் 5வது காலம். 5வது கால முடிவில் நம்ம இப்போ 6வது காலத்தில் இருக்கிறோம். 5வது கால முடிவில் என்ன செஞ்சிட்டாரு, பலி செலுத்தி எல்லாம் முடியுது. அவர் செய்ய வேண்டிய காலத்தில் 5வது காலத்தில் செய்ய வேண்டிய செஞ்சு முடிச்சுட்டு கல்வாரியில் கிருபியை ஊற்றிட்டு சபை அபிஷேகப்பட வேண்டும், மேன்மாடிக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவர் பரலோகம் போயிட்டார். இப்போ கிருபையும் இருக்குது, ஆவியானவர் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. மாம்சத்திலிருந்து அவர் ஊழியம் செய்ய வேண்டிய இடத்துல, அவர் மாம்சத்தில் செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர் முடித்ததுனால இன்றைக்கி ஆண்டவர் சபையை உருவாக்கி, சபைக்குள்ளே ஒரு கூட்டத்தை உருவாக்கி, அந்த சபையை நடத்துறதுக்கு என்ன செய்கிற ஆண்டவர், சில அப்போஸ்தலரை, சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று எபேசியரில் வாசிக்கிறோம். அப்போ சபையுடைய நடத்துகிறவங்க யார் என்பதையும் எபேசியரில் எழுதப்பட்டிருக்குது. எல்லாரும் சபையை நடத்த முடியாது. அதுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது, அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது, அதுக்கு ஒரு ஞானம் இருக்குது. அந்த அழைக்கப்பட்டவங்க சபையை நடத்த முடியும், அழைக்கப்படாதவங்க சபையை நடத்த முடியாது. எபேசியரில் அதை குறித்து வாசிக்கிறோம். எபேசியரின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமையற்றல் பற்றவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக அதைக்கும் சீர்பொருந்த பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்பாயின்மெண்ட் எங்கேருந்து வருது? ஒரு ஊழியக்காரனுக்கு அப்பாயின்மெண்ட் பைபிள் காலேஜிலேருந்து வராது. ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அழைக்கணும். ஒரு ஊழியக்காரன் பெரிய வேலை ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் 10 லட்ச ரூபா சம்பளம் ஆனாலும் ரிசைன் பண்ணி தூக்கி போட்டு வரவன் தான் ஊழியத்துக்கு உண்மையாக அழைக்கப்பட்டவன். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு இந்த ஊழியம் செய்யணும்னு சொல்கிறவனா அவன் கூலிக்கு மாரடிக்கிறவன். கர்த்தர் ஊழியர் கலைச்சார். கர்த்தர் வேலை ரிசைன் பண்ண சொன்னார். கை நிறைய சம்பாதிச்சேன், பணம் கொடுத்துச்சு, கையில் பணத்தை தூக்கி குப்பையில் வீசிட்டு வந்தேன்னு சொல்கிறதில் நானும் ஒருவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பணமே குப்பை தூக்கி போட்டு வந்தேன். பணத்தை நான் பண ஆசை எனக்கு கிடையாது. பண ஆசைக்காக ஊழியத்துக்கு நான் வரல. ஊழியத்துக்கு வந்த ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் கிடைக்கும். அங்கே நான் 23,000 அப்போ வாங்கினேன். இப்போ 2 லட்சம் சம்பளம். அதே வேலை சபைக்கு வந்த ஊழியம் செஞ்சால் 5 லட்சம் கிடைக்குன்னு நினச்சி நான் வரல. ஆமேன். கஷ்டம் வரும், நிந்த வரும், பாடு வரும், பேசாத பேசுனேன்னு சொல்லுவாங்க, சொல்லாத சொன்ன சொல்லுவாங்க, செய்யாத செஞ்சு சொல்லுவாங்க, 2 லட்சம் வாங்கினேன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு தான் நான் வந்தேன். ஆமேன். ஒரு நல்ல வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்தது. சில வேலை கிடைக்கல. ஏதோ பைபிள் காலேஜ் படித்தேன். என்னங்கப்பா சரிங்க, நான் பாஸ்டர் இருக்கேன். எப்படிங்க பாஸ்டர் நீங்கள்? என்ன பண்ணுறதுங்க பாஸ்டர்? வேலை கிடைக்கல. 10ஆம் கிளாஸ் படித்தேன், ஃபெயில் ஆகிட்டேன், வேலை கிடைக்கல. என்ன ஒரு பைபிள் காலேஜ் சேர்ந்தேன், படித்தேன், நான் பாஸ் ஆகிட்டேன். அவனுக்கு சபை பற்றி ஒன்றும் தெரியாது. எதுக்காக ஊழியத்துக்கு வந்தான்னு தெரியாது. ஆரம்பித்து 10 நிமிஷம் கூட்டம் முடிச்சுட்டு என் கூட்டத்தை சீக்கிரம் முடிச்சிட்டேன் பாஸ்டர். உங்கள் சபையில் பாஸ்டர் சீக்கிரம் முடிக்கல. நான் அழைக்கப்பட்டு வந்தேன். அவன் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தான். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவனுக்கு பேய் ஓட்ட முடியாது. பைபிள் காலேஜ் முடிச்சு வந்தவனுக்கு சூனிய கட்ட உடைக்க முடியாது. பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவனுக்கு அசுத்தாவியில் கணிக்க முடியாது. பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவனுக்கு பெரிய கன்வென்ஷனில் போய் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக புட்டு பகுத்து பேச முடியாது. தேவனுடைய கிருபையினால நாங்கள் அவ்வளோ பெரிய பைபிள் காலேஜ் படிக்காவிட்டாலும் தேவன் நினைச்சார். பைபிள் காலேஜ் டீச்சர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பைபிள் காலேஜில் உதவியாக கூட அந்த உதவி செய்தவர். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸரு, ஹெட்மாஸ்டர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் அவர்கிட்ட வளர்ந்ததுனால அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி முன்குறிக்கப்பட்டு அவருடைய செய்கைகளாக இருக்கிறோம். அதனால் எல்லோரும் பாஸ்டரா? எல்லோரும் பாஸ்டர் இல்லை. எல்லோரும் ஊழியக்காரா? எல்லோரும் ஊழியக்காரர் இல்லை. எல்லாம் சபை நடத்துகிறாங்க. எல்லோரும் யார் வேணாலும் நடத்தலாம். பல்லவும் போகுமா? போகாது. ஆமேன். அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, எல்லாரும் அப்போஸ்தலர் கிடையாது, எல்லாம் தீர்க்கதரிசி கிடையாது. 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாம் தீர்க்கதரிசிகளா? தடிக்கூன் தான் இன்றைக்கி பாஸ்டர்ன்றான், தடிக்கூன் தான் சபைன்னு சொல்கிறானே. பவுல் அங்கே வேதனையோடு சொல்கிறார், எல்லா தீர்க்கதரிசியா, எல்லாரும் ஊழியக்காரனா? 29 1 Corinthians 12:29 எல்லாரும் அப்போஸ்தலர்களா? பார்த்தீங்களா எப்படி கேட்குற பவுல்? எல்லாம் அப்போஸ்தலரா? எல்லாம் தீர்க்கதரிசியா?
எல்லாம் போதுறா, எல்லாம் நடப்பது செய்கிறோம்ல. சும்மா பைபிள் காலேஜ் படிச்சுட்டு நான் பாஸ்டர் சர்ச்சை கட்டி வச்சுட்டா பாஸ்டா, சீக்கிரம் கொடுத்து முடிச்சுட்டானா பாஸ்டா? பைபிள் அப்படி சொல்ல. நீ நல்லா வாசிங்க இந்த வசனம். எல்லாரும் அப்போ சொல்லலா, எல்லாரும் தீர்க்கதரிசியா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதம் செய்கிறவங்களா, எல்லாரும் குணமாக்க வரங்கள் உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுறார்களா? பார்த்தீங்களா, வியாக்கியானம் எல்லாமே சொல்கிறார். இப்படிலாம் சொல்லிட்டு இதெல்லாம் முட்டாள்தனம். சபைன்னு அவனுக்கு பைபிள் காலேஜ் முடிச்சு வைக்கிறான்னா அது சபை கிடையாதுங்க, அது பிஸ்னஸ். இது அழைக்கப்பட்டு செய்கிற ஊழியம். ஹல்லேலூயா. தேவன் அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவளை அழைத்தாரோ அவர்களை தெரிந்திருக்கிறார், எவளை தெரிந்து கொண்டாரோ அவர்களை நீதிமானாக்கிறார், எவளை நீதிமானாக்கிறார்களோ அவர்களை மேம்படுத்தியிருக்கிறார். அதனால் அழைக்கப்படாமல் வரக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு சபைக்குள்ள பிரச்சனை வராது. ஏன் பிரச்சனை வராது? தேவ ஆவியினால் அழைக்கப்பட்டிருந்தா பிசாசு போராடுவான். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் பிசாசு போராட மாட்டான். இவன் எப்படி சபை நடத்தி, இவன் எப்படி பரலம் கொண்டு போய் சேர்ப்பான், சபைன்னு என்ன தெரியாதுன்ட்டு கண்டுக்க மாட்டான். பிசாசு அப்படி போய் பாஸ்டர் விட்டுருவோம், சீக்கிரம் சபை வளர்ந்துடும். ஆனால் பரலோகத்துக்கு கொண்டு போகிற அழைக்கப்பட்டவருடைய சபையில் போராட்டம் வரும், பிரச்சனை வரும், நிந்தை வரும், பொறாமை வரும், எரிச்சல் வரும். பிசாசு நிறைய பேருக்குள்ள வந்து பல விதமான பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பான். சாகிற வரைக்கும் எனக்கு போராட்டம் உண்டு. ஏன்னா அழைக்கப்பட்டவனுக்கும் பைபிள் காலேஜ் படித்து ஊழியம் செய்யறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமேன். இப்போ குமாரனாகிய இயேசு யார்? பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவர். ஆமாவா? அப்போ முன்குறிக்கப்பட்டவர்னா பிதாவினால் முன்குறிக்கப்பட்டு பிதாவினால் அனுப்பப்பட்டவர் இருந்தால் கட்டாயம் என்ன வரும்? பிரச்சனை வந்து தான். ஏன்னா அவருக்கு சபையை பற்றி ரகசியம் தெரியும். கரை திரை பிழையில்லா சபையை உருவாக்க போகிறது குமாரனுக்கு தெரியும், பிதாவுக்கு தெரியும். மற்றவங்களுக்குலாம் அவ்வளோ பிரச்சனை வராது. தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் தேவகுமார் பூமிக்கு வந்தார். வரும்போது குமாரனுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் பிதாவுக்கு தெரியுமா? நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். அவருக்கு நடக்க போகிற எல்லாமே பிதாவுக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும். பரிசேயர்கள் எதிர்ப்பாங்கன்னு தெரியுமா? தெரியும். பிலாத்து விசாரிப்பான் தெரியுமா? தெரியும். யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுப்பான் தெரியுமா? தெரியும். பேதுரு மறுதளிப்பான் தெரியுமா? தெரியும். பிதாவுக்கு தெரியாமல் குமாரனுக்கு ஒன்றுமே என்ன செய்யலை, நடைபெறலை. எல்லாமே பிதாவினுடைய அறிவில் தெளிவாக இருந்துச்சு. உங்களை குறித்து என்னை குறித்து கூட பிதா தம்முடைய புஸ்தகத்தில் நமக்கு என்னென்ன எப்பப்போ என்னென்ன நடக்கணும் என்பதை ஆல்ரெடி அறிஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் சில பிரச்சனைகளை அலோவ் பண்ணுறார். அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம். தேவனுடைய அறிவில் நம்ம இருக்கிறோம், மூணு குறிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய செய்கைகளாக இருக்கிறோம், அவருடைய தயவுடைய சித்தத்துக்குள்ளே இருக்கிறோம். அவர் நம்மை சபைக்கு கொண்டது ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த யூதாஸ்காரத்துக்கு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த பிறகு அவருக்கு 7 இடத்துல நியாய விசாரணை இருந்துச்சு. எத்தனை இடத்துல? 7 நியாய விசாரணை. முதலாவது அண்ணா, காய்பாவுடைய மாமனார் ஆகிய அண்ணா கிட்ட போய் விசாரிக்கப்படுகிறாரு. ரெண்டாவது காய்பா கிட்ட போய் விசாரணைக்கு போகிறாரு. மூன்றாவது செனகரிப் யூதருடைய ஆலோசனை சங்கம் இருக்கும், அவங்ககிட்ட இதுக்கெல்லாம் வசனம் எடுக்கலை, சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். 3 தடவை யூதர்களால் நியாயம் விசாரிக்கப்பட்டார். அண்ணாவினால், அண்ணா என்பவன் காய்பாக்கு முன்னாடி இருந்த பிரதான ஆசிரியனால் நியாயம் விசாரிக்கப்பட்டார். அப்புறம் மருமகன் தான் இப்போ இருக்க பிரதான ஆசிரியன் காய்பா, அவங்கிட்ட அவன் நியாயம் விசாரிக்கிறான். அதுக்கப்புறம் 24 பேர் மூப்பர்கள் சங்கம், ஆலோசனை சங்கம், சென்னகரிப்பி சங்கம் என்று பேர். அங்கே 24 மூப்பர்களுக்குள்ள 24 பேரும் என்கொயரி வைக்கிறாங்க ஆண்டவருக்கு. அங்கே நியாயம் விசாரிக்கப்படுகிறார். இது 3 தடவை யூதர்களால், சொந்த ஜனங்களால் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். அடுத்த 3 தடவை யாரால் விசாரிக்கப்படுறாருன்னா, 4வது பிலாத்தினால் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். 5வது பிலாத்து யார்கிட்ட அனுப்புகிறான்?
ஏரோதுட்டு அனுப்புகிறான். ஏரோது புறஜாதி, அந்நிய ஜனங்கள். அப்போ பிலாத்து அந்நிய ஜனம், ரோமன். ஏரோது ஏதோமியன், ஏசாவுடைய வம்சம் சேர்ந்தவன். அவன் இயேசுவை நியாயம் விசாரிக்க புறஜாதி. மூணாவது மறுபடியும் பிலாத்து நியாயம் விசாரிக்கணும். 6 நியாய விசாரிப்பு நடக்குது. 6 நியாய விசாரிப்பு நடந்து 7வது நியாய விசாரிப்பு யூதர்களும் புறஜாதிகளும் சேர்ந்து ஒரே மூச்சா அவர் சிலுவையில் அறைகள் கத்துறாங்க. 7வது நியாய விசாரிப்பு யூதர்களும் புறஜாதியும் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரே மனதாக சிலுவை அறிவிச்சாங்க. 7வது தடவையும் மொத்த சின்னங்களும் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். 7 நியாய விசாரிப்பு தன்னுடைய குமாரத்துக்கு 7 கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வரணுன்ட்டு பிதாவுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் குட் ஃப்ரைடே மெசேஜ் கேட்டிருப்பீங்க. 7 நியாய விசாரிப்புன்றது கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இயேசுக்கு வந்த அநியாயமான நியாயத்திற்கு போல உலகத்தில் யாருக்குமே வந்தது கிடையாது. அவர்கிட்ட பாவம் இல்லை. பிலாத்து சொல்கிறான், கையை கழுவிட்டு இவர்கிட்ட குற்றம் ஒன்றும் காணவில்லைன்னு சொல்கிறான். சொல்லிட்டு ஜனங்களை பிரியப்படுத்தாவிட்டா இவனை போட்டுருவாங்கன்ட்டு உங்கள் ஜனங்கள் விருப்பத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நியாயம் விசாரிக்கிறவங்கிட்ட நியாயம் இல்லை. மனுஷங்கிட்ட நியாயம் கிடையாது. ஆமீன். மனுஷக்கிட்ட என்ன இல்லை? நியாயம் கிடையாது. பிலாத்துக்கிட்ட நியாயம் இல்லை, ஏரோதுக்கிட்ட நியாயம் இல்லை, யூதர்கிட்ட நியாயம் இல்லை, புறஜாதிகிட்ட நியாயம் இல்லை, அண்ணா பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பாக்கிட்ட ஞானம் இல்லை, முன்னாடி இந்த பிரதான ஆசிரியர் ரிட்டையர் ஆன பிரதான ஆசிரியன் அண்ணாக்கிட்ட நியாயம் இல்லை. ஸோ பிரதான ஆசிரியர்கிட்ட நியாயம் கிடைக்கல, செனகரிப்பு சங்கத்தில் நியாயம் கிடைக்கல, அப்புறம் பிலாத்துக்கிட்ட நியாயம் கிடைக்கல, ஏரோதுக்கிட்ட நியாயம் கிடைக்கல. எல்லாருக்கும் விரோதியாக தான் நின்று தவிர உலகமே ஒரு டோட்டலாக கைவிட்டுச்சு. ஹல்லேலூயா. ஸோ இந்த பஸ்காவின் நாட்களில் நல்லா கவனிங்க, பஸ்காவின் நாட்களில் நியாய விசாரணை நடத்தவே மாட்டாங்க. இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாங்களே இஸ்ரவேல், ஒரு வாரம் பஸ்கா பண்டிகை, புளிப்பிள்ளப்ப பண்டிகை, இதெல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு வார காலமானவும் பிலாத்துக்கிட்ட நியாயம் விசாரிக்க போக மாட்டாங்க. நியாய விசாரிப்பு ஆலயத்தில் நடக்காது, பிரதான ஆசிரியர் நடத்த மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் தான் எத்தனை வருஷம், மோசே நாட்கள்லேருந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலே இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் மட்டும்தான் பஸ்கா பண்டிகை நடக்கிற சமயத்தில் பரிசுத்த வாரத்தில் நியாய விசாரிப்பு நடந்துச்சு. அதுவும் ராத்திரியில் நடந்ததே, ராத்திரியில் நியாய விசாரிப்பு நடந்ததே கிடையாது, பகல்லேருந்து நடந்திருக்கு. அப்போது முதல் தடவை இயேசு நியாயம் விசாரிக்கப்படுகிறார். வேறு யாருமே அவருக்கு சப்போர்ட்டாக வரல. மக்களுடைய அமளி பெருகுது. மக்கள் கூட்டம் ரவுடி கூட்டம் மாதிரி ஆகிட்டாங்க. பக்தியுள்ள கூட்டம் ரவுடி மாதிரி ஆகிட்டாங்க. யூதர்கள் அங்கே இயேசுவை, பாவமில்லாத இயேசுவை பாவியாக நிற்க வைக்கிறாங்க. எதுக்காக பாவியாக நிற்க வைக்கிறாங்க? நம்ம பாவியாக்கப்படாதபடிக்கு அவரை பாவியாக்குனது காரணம், நம்ம பாவம் இல்லாதவனா மாற்றும்படிக்கு இயேசுவை பாவியாக நிறுத்துகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இந்த லேவியராம 4ஆம் அதிகாரத்தில் ஒரு குற்ற நிவாரண பலியை செலுத்தும் போது, பாவ நிவாரண பலியை செலுத்தும் போது 6ஆம் வசனம் வாசிங்க. லேவியராம 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் தன் விரலை இரத்தத்திலே தோய்த்து, பரிசுத்த ஸ்தலத்திலே தன் விரலை தோய்த்து அந்த மிருகத்தின் இரத்தத்தை 7 தடவும் தெளிக்க வேண்டும். எத்தனை தடவை தெளிக்கணும்? 7 times தெளிக்கணும். அப்போது 7 தடவை தெளிக்கப்பட்டதான் மனுஷனுக்கு பாவ நிவர்த்தி உண்டாகும். அதனால் இயேசு என்ன செய்யணும்? இயேசுவும் ஆமேன் எப்படி ஆட்டுக்குட்டி ரத்தம் 7 தடவை
விரலை தோச்சி 7 தடவை பரிசுத்த ஸ்தலத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் தெளிக்கிறானோ அதே போல் இயேசுவும் பாவ நிவாரண பலி செலுத்தினா அவருடைய ரத்தம் 7 இடத்துல தெளிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7 இடத்துல ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். 1, கெத்செமனிலே அவருடைய வேர்வை துளிகள் இரத்தமாச்சு, முதல் தெளிக்கப்பட்ட ரத்தம். 2வது அவருடைய விழாவில் முதுகில் அந்த வாரினை அடிக்கும் போது 2வது ரத்தம் தெளித்தது 2. 3வது தலையில் முன்முடி அடித்த போது 3வது இடத்துல ரத்தம் தெளித்தது. 4வது வலது கையில் ஆணி அடித்த போது ரத்தம் தெளித்தது. 4வது 5வது இடது கையில் ரத்தம் தெளித்த போது ஆணி அடிக்கும் போது ரத்தம் தெளித்தது. 6வது 2 காலில் ஆணி அடிக்கும்போது ரத்தம் தெளித்தது 6. 7வது விழாவில் குத்தும்போது 7 தடவை ரத்தம் தெளித்தது. ஆமேன். லேவியராமா 4:6 சொல்லப்பட்ட வசனத்தில் ஆண்டவர் அந்த ஆட்டு பலியை செலுத்தும் போது 7 தடவை தெளிக்கும் போது எழுதினவர் யார்? பிதாவாகிய தேவன். யார் மூலமாக எழுதினார்? மோசி மூலமாக எழுதும்போது யாரை மனசில் வச்சுருந்தார்? பிற்காலத்தில் வரக்கூடிய தேவகுமாரன் உண்மையான ஆட்டுக்குட்டி வரும்போது 7 இடத்துல ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஆமேன். சொல்லுங்கள், ஏன்னு சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள் பார்ப்போம். நம்பர் 1, கெத்செமனிலே ரத்தம் தெளிச்சது. ஆமேன். வேர்வை ரத்தம் வந்தது. 2வது வாரினை அடிக்கப்படும் போது ரத்தம் தெளிச்சது. 3வது தலையில் முள்முடி வச்சபோது ரத்தம் தெளிச்சது. 4வது இடது கையில் ஆணி அடிக்கும்போது ரத்தம் தெளிச்சது. 5வது வலது கையில் ஆணி அடிக்கும்போது ரத்தம் தெளிச்சது. 6வது 2 காலை ஒன்று சேர்த்து ஆணி அடிக்கும் போது காலில் ரத்தம் தெளிச்சது. கடைசியாக விழாவில் ஓங்கி இப்படி குத்தும் போது ரத்தமும் தண்ணியும் வந்துச்சு. 7 தடவை தெளிக்கப்பட வேண்டும். இப்போ சொல்லுங்கள், 4ஆம் அதிகாரம் பாஸ்டர் இங்கே 4:6 எடுத்தீங்களே, லேவியராமன் 4:6 எடுத்தீங்களே, இதுக்கு என்ன சம்பந்தம்னா 7 இடத்த சொன்னதான் அது நிறைவேறும். இயேசு ஆட்டுக்குட்டியாக பூரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு நாள் கூட வாழ்த்து, நான் பிதாவே அன்றைக்கி லேவியராமத்தில் அப்போ ஆசானிட்ட 3 தடவை தெளிச்சா போகும் சொல்லியிருந்தேன், அடி கொஞ்சம் நிலப்பட்டிருக்கோம். ஆமீன் ஆமீன். நீங்கள் அன்னைக்கு 7 தடவை தெளிக்க வச்சனால தானே எனக்கு 7 தடவை தெளிச்சது கேட்டாரா? கேட்க மாட்டார். 7 இதை காட்டுதுன்னா பூரணத்தை காட்டுது. பூரணமான பலி, ஃபுல்லாக பலி செலுத்தினார், ஜீவ பலியாக கொடுக்குறார். அப்போ 7 பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை 7 இடத்துல ரத்தம் தெளிக்குது. 7 வார்த்தை பேசினார். இதெல்லாம் பைபிளில் 7 நிறைய 7 பேச்சுக்கிட்டே போகலாம். கர்த்தர் 7 தடவை நியாயம் விசாரிக்கப்பட்டார் பார்த்தோம். 7 இடத்துல ரத்தம் தெளிக்கப்பட்டு 7 இடத்துல நியாய விசாரணை, 7 இடத்துல ரத்தம் தெளிக்கப்பட்டது, 7 வார்த்தை பேசினார். வாசிக்கணும் இல்லையா? நீ நல்லா கண்டுபிடிங்க. பைபிளில் அந்த 7 ஏசாமியுடைய 7 என்ற காரியத்தை பேசினா பேசிக்கிட்டே போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் மோசைக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, சீனா மேலே கொடுத்தாரு. 7 தடவை ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு. அந்த கற்பலையை கொண்டு வச்ச உடன்படிக்கை பெட்டி மேலே 7 தடவை ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது ஆசரிப்பு கூடாதுக்காக அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, உனக்காக எனக்காக 7 தடவையும் ரத்தம் சிந்தப்பட்டது, தெளிக்கப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்துடைய அளவை குறைச்சிருக்கேன்னு சொல்லி இயேசு சொல்லலை. அப்போ இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு தண்டி உடம்புலேருந்து 7 இடத்துல ரத்தம் வந்தது. சரி, ரத்தம் எந்த இடத்துல ஊற்றப்பட்ட இடம்? 1 கெத்செமனே என்ற தோட்டம். சொல்லுங்கள், ஏங்க தோட்டத்தில் ஊற்றினார்? ஏன் அந்த தோட்டத்தில் ரத்தத்தை ஊற்றினார்? லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம்.
22:44 3 இடத்துல ஊற்றப்பட்டது. அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி வேர்வை இரத்த துளிகளாக தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து அப்போ அங்கே கீழே விழுந்து அவர் ஜெபிக்கிறார். ரத்த நாளம் வெடிக்குது. ரத்த நாளம் வெடிக்குதுன்னா எப்போ ரத்த நாளம் பிளட் வெசல் எப்போ வெடிக்கும் தெரியுமா? ரொம்ப மூளைக்கு ப்ரெஷர் கூடி போச்சுன்னா, இருதயம் வியாகுலப்பட்டுச்சுன்னா, மனசுக்கு இருதயம் ரொம்ப வியாகுலம் தாங்க முடியாது, தாங்கொண்ணாத வேதனைக்குள்ளே போகும்போது சிலர் ஹார்ட் அட்டாக் செத்துருவாங்க. சிலருக்கு மூச்சடைப்பு ஏற்பட்டுரும், சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுரும். ஸோ இயேசு கிறிஸ்துக்கு ஏன் மூச்சு திணறல், ஏன் அந்த இரத்த நாளங்கள் வெடிச்சுது, பிளட் வெசல் ஏன் வெடிச்சுது, ஏன் அவர் அந்த இடத்துக்கு அவர் போனார்? அந்த வேர்வே ரத்தம் கலந்து வந்துச்சு வெளியே. வேறு ரத்தம் கலந்து வந்துச்சுன்னா ரொம்ப டீஹைட்ரேஷன். நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக ஒரு நாளில் எந்திரிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா, டாக்டர் ரத்தமே இல்லை சொல்லிட்டார். டாக்டர் என்ன சொல்லிட்டாரு? ரத்தமே இல்லை. அது ரத்தமே இல்லாத போனால் நடக்குது. எப்படி நடக்குது? அது நடக்குது. டாக்டர் சொல்லிட்டார் ரத்தம் இல்லை. அப்போ ஏன்ச்சு நடக்க முடியுமா? சொல்கிறன்னு ஊற்றி காப்பி போட்டு குடிக்குது. ரத்தமே இல்லாமல் எப்படி காப்பி போட்டு குடிக்குது? அது தெரியல எனக்கு. ரத்தம் இருக்குது, சத்து கம்மியாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு வேண்டி கீரை மற்ற ஈரல் சாப்பிட்டா செட் ஆகிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வேர்வையே, வரக்கூடிய வேர்வையே இரத்தமாக மாறிட்டு. ஆழமான காரியங்களை பேசும்போது சத்துரு கவனிக்க விட மாட்டான். நல்லா கவனிங்க. உனக்காக எனக்காக ஒருத்தர் தொங்குகிற காட்சியை பேசுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் வெளியே வர அளவுக்கு ஏன் அழுதாரு? இது வரைக்கும் பிதா என்னை ஒரு நாளும் அவருக்கு பிரியமானதுன்னு செய்தபடினால பிதா என்ன செய்யலை, தனியாக விட்டதே கிடையாது. லாஸ்டில் எடுக்கும்போது விட்டது கிடையாது. காட்டுகளில் அளக்கும்போது பிதா கூட இருந்தார். ஆறாயிரம் பிசாசை விரட்டும் போது பிதா கூட இருந்தார். இப்போ சிலுவையில் முழு மனு குலத்துடைய பாவத்தையும் அவர் மேல் சுமத்தப்படும் போது, நமக்காக முழுசாக பாவியாகும் போது, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமக்கும் பொழுது, நம்முடைய வேதனைகளை அவர் சுமக்கும் பொழுது, பிதா அவர் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தான். ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுது உன்னை கைவிடுவேன் ஏசாயால சொன்னார் இல்லையா? அது ஞாபகத்தில் வந்துச்சு. சிலுவையில் அறையப்பட்டால் கூட ஓகே, சாவு கூட சந்திக்கிறேன், சிலுவையில் அறையப்படுறத கூட சந்திக்கிறேன், பெருமூச்சை கூட சந்திக்கிறேன், ரத்தம் அடித்து கிழிச்சாலும் வாங்கிக்கிறேன். ஆனால் ஒரு காரியத்தை என்னால் தாங்க முடியாது. பிதாவின் முகம் மறைக்கப்படுற அந்த விஷயம் எனக்கு தாங்க முடியல. அதனால் அந்த குறிப்பிட்ட பாத்திரம் என்னை விட்டு கொஞ்சம் நீங்கிட்டா நல்லா இருக்குமே. கெஞ்சினார். ஒருத்தர் ஜெபம் பண்ணார், திருப்பி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணார், திருப்பி சீச்சில் எழுப்பி ஒரு மணி நேரம் மறுபடியும் ஜெபம் பண்ணி, சரி போனாரு, இனிமேல் ஜெபம் பண்ணாதீங்க, தூங்க முடிஞ்சிங்களா, தூங்குங்க அப்படின்னு கிளம்பிட்டார். வேலை வந்துருச்சு. ஆமேன், ஆமேன். 2 தடவை தான் எழுப்பினார். 3 தடவை எழுப்பலை. தூங்குறீங்களா? தூங்கு, நல்லது தூங்கு. ஆறீரோ தூங்கு 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 தூங்கு, ஸ்லீப்பிக்கோ பேபி ஸ்லீப்பிக்கோ அப்படின்னு தூங்க விட்டார். யாரை? பேதுரு, யோவான், யாக்கோபை. தூங்குடா, படுப்பாவைகளா, தூங்குங்க. 3.5 வருஷம் வயிற்றில் நெருப்பு கட்டி உங்களை கூட்டிகிட்டு அலைஞ்சேன், பாடுபட்டேன், சாப்பாடு போட்டேன், ஊழியம் செஞ்சேன், சாப்பிட்றேன்னு தெரியுது, கதிரி அழுகுறன்னு தெரியுது, தூக்கம் நல்லா வருதில்ல, தூங்கு நல்லா அப்படின்னு விட்டார். நம்மையும் கூட கர்த்தர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். தூங்குறியா விட்டுருவார், சபையில் தூங்குறியா விட்டுருவார், வீட்டில் ஜெபிக்காம தூங்குறியா விட்டுருவார், கடைசியில் மொத்தம் போட்டுருவார். ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளோ கர்த்தரை விட்டு விலகிறாயோ விட்டுருவார். நான் செய்யலாம் முடியுது, அவர் செஞ்சு முடிச்சிட்டார். இனி நாம் செய்ய வேண்டிய கடமை நாம் செய்யணும், தவிர நாம் தூங்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன்.
நான் ஏன் இந்த ஊழியத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் நின்னைக்கு அவமானதை போதை விட இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும்னா அவர் செஞ்சு முடித்ததை நானும் நிறைவேற்றி முடிக்கணும். அல்லேலூயா. அப்போ ரத்தம் வந்துச்சு. ரத்தம் வந்தபோது ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைக்கிறார். கெத்செமனியில் அவர் எல்லா பாட்டுகளும் பட்டார். ஆதாம் பாவம் செய்யும்போது ஆதாமுக்கு சாபம் வந்துச்சா இல்லை பூமிக்கு சாபம் வந்துச்சா? நல்லா கரெக்டாக யோசனை பண்ணி சொல்லுங்கள். ஆதாமுக்கு சாபம் வந்துச்சா பூமிக்கு சாபம் வந்துச்சா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதாமுக்கு சாபம் வரல, பூமிக்கு சாபம் வந்துச்சு. ம் 16 வசிங்க. கர்த்தர் ஆதாமை நோக்கி, உன் நிமித்தம் இந்த பூமி மனைவியின் வார்த்தை கேட்டு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விளக்கின வெளிச்சத்தினை நீ சாப்பிட்டபடியால் பார்த்தீங்கன்னா பூமி சபிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் கெட்டவர் இல்லை, கர்த்தர் நல்லவர். ஆதாமை சபிச்சாரா பூமியை சபிச்சாரா? நல்லா விளங்கி கொள்ளுங்க. கர்த்தர் ஆதாமை சபிக்கல, பூமி தான் சபிச்சார். பூமியை என்ன செஞ்சார்? சபிச்சார். அப்போ சாபம் போகணும்னா அவர் கெத்செமனில் போகணும். கெத்செமனில் போயிட்டு மனக்கஷ்டம் தரணும். அப்படி ரத்தம் எங்கே ஊற்றணும்? கெத்செமனி தோட்டத்தில் ரத்தம் ஊற்றணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுடைய பாவத்தினால தோட்டத்தினுடைய லேண்டு பூமி சபிக்கப்பட்டு போச்சு. முள்ளும் குறுக்கும் தான் இனிமேல் பிறப்பிக்கும். நீ வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு கொத்தினாதான் உனக்கு மாம்பழமோ கொய்யாப்பழமோ விளையும். அதுக்கு முன்னாடி நீ கொத்த வேண்டியதில்லை, நீ குத்த வேண்டியதில்லை, வேர்வை சிந்த வேண்டியதில்லை, எரு போட வேண்டியதில்லை. ஆண்டவரே பூமி ஆசீர்வதிச்சார். மாம்பழம் கொய்யாப்பழம் ஜம்முன்னு விளங்குச்சு. ஒரு வேலைக்காத்த முழுவதையும் பார்க்கல, ஒரு எருக்கும் செடியும் பார்க்கல, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக இருந்துச்சு. ஆனால் இந்த மனுஷன் இந்த பூமியில் விளைஞ்ச நன்மை தீமை அறிவிக்க விளைக்க கனியை கர்த்தர் சொன்னது வேண்டாம் சொன்னது எக்குத்திக்கா போய் சாப்பிட்டதுனால கர்த்தர் சொன்னார், உன்னால் இந்த ஏதேன் தோட்டமாக இருந்த உன் வாழ்க்கை, உன்னுடைய இருதயமாகிய நிலம் உன்னுடைய சபிக்கப்பட்டிருக்கும். நீ கையிட்டு பிரயாசப்படணும், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தணும். அப்போ தான் நீ சாப்பிட முடியும். அதுக்கு முன்னாடி நீ வேர்வை சிந்த வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. படுத்து தூங்கி எந்திரிச்சா கொய்யா மரம் வந்து ஊட்டி விட்டு போயிடும், மாம்பழம் ஓட்டி விட்டு போயிடும். எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக சிருஷ்டித்தேன், உன்னால் பூமி சபிக்கப்பட்டு போயிடும். அந்த பூமியில் இருக்க சாபம் நீங்கணும்னா ஏசு இன்னொரு தோட்டத்தில் வந்து இன்னொரு பூமியில் ரத்தம் ஊற்றணும். விளங்கலையா? மனுஷன் ஏதேன் தோட்டத்தை நாசமாக்கிட்டான். இப்போ இன்னொரு தோட்டம் கெத்செமனே பெற்ற ஒரு தோட்டத்தில் வந்து அவர் ரத்தம் பூமியில் விழுந்தாதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். விளங்கலை? சபிக்கப்பட்ட பூமியை சாபம் இல்லாத பூமியை மாற்றினா ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளே வருவானா அவனுடைய வியாதி பலவீன நோய் நீங்கி இக்கட்டுகள் பிரச்சனை மாறி ஆசீர்வதிக்கப்பட்டவனா இயேசுக்குள்ளே வளரணும்னு சொல்லலாம். நம்மை கொண்டு வந்து ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கெத்செமனிலே நம்மை கண்டுபிடித்து நமக்காக அலறி நமக்காக கூக்குரட்டு அங்கே ரத்த சிந்தி மனுஷன் நிமித்தம் சபிக்கப்பட்டது பூமி. எவன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவன் கோடியும் மாப்பிசையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவன் நன்மை பெறுவான், இரக்கத்தை பெறுவான், கிருபை பெறுவான் என்று சொல்லி நம்முடைய நமக்கு தேவன் பூமியில் போட்ட சாபத்தை பூமியில் ரத்தம் சிந்தி ஏதேனில் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை தேவன் மீட்டு கொடுக்குற இடம் தான் கெத்செமனிலே சிந்தின ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவன் செய்கிற பாவத்தின் பரிகாரம். மனுஷனுடைய சாபத்துக்கு வந்த பரிகாரத்தை எங்கே செய்கிறாருன்னா, தரித்திரமாக தான் இருக்கணும், கிறிஸ்தவன் அப்புறம் தரித்திரமாக இருக்கணும், பண கஷ்டம் அப்படி வெளியே கத்தர் அப்படி நினைக்கல. நீ கஷ்டப்படணுன்றது கத்தருடைய சித்தம் இல்லை, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் கத்தருடைய சித்தம். நம்முடைய சாபம் கை சாபமாக இருக்கக்கூடாது, கால் சாபமாக இருக்கக்கூடாது, பேச்சு சாபமாக இருக்கக்கூடாது, பார்வை சாபமாக மாறக்கூடாது, சிந்தை சாபமாக இருக்கக்கூடாது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நாம, ஏதேனிலிருந்து எடுக்கப்பட்ட நாம திரும்பமாக கெத்செமனில் வச்சு நட்டு உன்னை என்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு கெத்செமனே என்ற பூமியில் சொந்த ரத்தத்தை சிந்தி சபிக்கப்பட்ட மனுஷனை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்னது? குறைவானதை நிறைவாக்குறவர். இயேசு கால் வச்ச இடம்லாம் குறைவானது நிறைவாச்சு. உதாரணமாக சொல்லாமல் இயேசு பூமியில் வந்தபோது திராட்சை ரசம் இல்லாமல் போச்சு. உள்ளே வந்தார், ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்னன்னு சொன்னார், என் வேலை இன்னும் வரலன்னு சொன்னார். ஆனால் அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி சொல்கிறாரு, தண்ணி எடுத்துருந்து ஊற்றுனான்றாரு. இயேசு கால் வச்ச பிறகு தண்ணி திராட்சை ரசமாக மாறுச்சு. ஏன்னா மனுஷனுடைய கால் சபிக்கப்பட்ட கால், இயேசுடைய கால் பரலோகத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட கால். அதனால் இயேசு கால் வச்ச இடம், இயேசு ரத்த சிந்தின இடமெல்லாம் குறைவான இடத்துல நிறைவுண்டாகும். நிறைவான தேவன் குறைகளை மாற்றுகிறார். நம்ம கர்த்தரை எப்படி விசுவாசிக்கிறோமோ நாம் விசுவாசத்தின்படி நமக்கு ஆகும். நம்முடைய வீட்டுக்குள்ளே குறை 1000 இருக்கலாம், நம்முடைய பண கஷ்டம் 1000 இருக்கலாம். ஆனால் கெத்செமனில் அந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியை, எதில் சபிக்கப்பட்ட போன பூமியை கெத்செமனில் முட்டி போட்டு பெருமூச்சோடு வேர்வை சிந்தி வியாகுலத்தோடு ரத்தமும் வேர்வையும் பிளட் வெசல்ஸ் வெடித்து ரத்த நாளங்களை வெடித்து ஊற்றும் போது ஏதேனில் போடப்பட்ட சாபம் புதிய ஏற்பாட்டில் நீ நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வீடும், நம்முடைய வீட்டாரும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய வேலை செல்லணும், நம்ம கையின் பிரயாசமும், நாம் சிந்தனை வேர்வை விதையமே போகாது. கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாத கெத்செமனில் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு யோவான் இவங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சாமி உள்ளே வந்தார். ராத்திரிலாம் பிரயாசப்பட்டேயா, ராத்திரிலாம் கஷ்டப்பட்டேயா, ராத்திரிலாம் வேர்வை சிந்தனையா, ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டு உள்ள நுழைஞ்சார். இப்போ நான் சொல்கிறேன், கொஞ்சம் வலது பக்கத்தில் பட்ட பகலில் ராத்திரி கிடைக்கல, பகலில் நிச்சயமாக கிடைக்காது. நான் சொல்கிறேன் போடுங்க, நான் தள்ளி போடுங்க, கொஞ்சம் உள்ள தள்ளி போடு. அப்போ சொல்கிறான் இப்போ ஐயா ராத்திரிலே மீன் கிடைக்கல, அனுபவம் உள்ள ஃபிஷர், அனுபவம் தூக்கி உப்பையில் போடு, அறிவை தூக்கி உப்பையில் போடு, உன்னை ஞானத்தை தூக்கி உப்பையில் போடு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் போடுறான்னாரு. போட்டு உள்ளே வந்தோடனே 2 வலைகள் கிழியத்தக்கதாக, 2 படகு நிரம்பத்தக்கதாக. உடனே பேச இனிமேல் மீன் தொழில் வேணாம், படகும் வேணாம், வியாபாரம் வேணாம், ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா எனக்கு வருமானம் வேணாம். ஒரு பைபிள் காலேஜ் படிக்கலை, எனக்கு வருமானம் வேணாம், எனக்கு வீணு வேணாம். நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே. இவ்வளோ மீன் சான்ஸே கிடையாது. எத்தனை வருஷம் மீன் பிடிக்கல பார்த்தே கிடையாது. உண்மை போல ஒரு நல்ல பரிசுத்தர் யாருமே இல்லை. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட இடம் கெத்செமனே. 2வது எங்கே சிந்தப்பட்டுச்சு? யோவான் 19:13. யோவான் 19:13. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக.
இங்கே ஒரு கபத்தான் இடம். இது எதுனா, கபத்தா என்பது பிலாத்து வீட்டுக்கு வந்து நியாய விசாரணைக்கு போனாங்க. பிலாத்து ஜனங்க போடுற சத்தத்தை கேட்டு இந்த ஓய்வு நாட்களில் இல்லாவிட்டு இந்த பண்டிகை நாட்களில் பிலாத்து தான் வீட்டுக்குள்ளே உட்காந்து நியாயம் விசாரிக்க முடியாது. கோர்ட்டில் உட்காந்து நியாயம் விசாரிக்க முடியாது. கோர்ட்டை விட்டு வெளியே வந்து நியாயம் விசாரிக்க முடியாது. ஆகினால பிரதான ஆசாரின்னு மற்ற ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதியில் உண்டு. இப்போ நான் இருக்கிற இடம் தான் பரிசுத்த ஸ்தலம்னு வச்சுங்க. அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருக்க இடம் வரைக்கும் இது மகா பரிசுத்த ஸ்தலம், உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடம் வந்து குத்து விளக்கு, சமூக தப்ப மேஜை, தூப்பீடு. இது 2வது பகுதி. தாண்டி கேட்டு கதவை தாண்டி ஓப்பன் பிளேஸ் இருக்குல்ல, ஓப்பன் பிளேஸ், அங்கே தான் பிரகாரம், அவுட்ரு பிளேஸ். அதில் தான் பலிபீடம் இருக்குது. அதுக்கப்புறம் வெங்கல தொட்டி, ஞானசான தொட்டி இருக்குது. அப்போது பிரகாரம் வரைக்கும் தான் ஒரு ஆள் உள்ளே வர முடியும். ஆனால் இதுக்குள்ளே ஆசாரின் வரலாம், இதுக்குள்ளே பிரதான ஆசாரின் வரலாம். ஏன்னா திரை செல்லு 2த்துக்கு நடுவில் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு. ஸோ அந்த பக்கம் ஆசாரின், இந்த பக்கம் பிரதான ஆசாரின். ஆனால் பரிசுத்தத்தை தாண்டி பொதுமக்கள் கூட வர முடியாது. யூதர்கள் தான் வர முடியும், லேவியர்கள் வர முடியும், ஆசாரியன் வர முடியும். புறஜாதி ஒருத்தன் வந்தான்னா கேட்டுக்கு வெளியிலேருந்து அவங்க கொடுக்குற ஆட்டை வாங்கி அடிக்கலாம். நல்லா கவனிங்க. நம்மளை கற்றுட்டு வேறு வீட்டில் மாற்றிட்டாரு. ஆனால் அவங்க உள்ளே வர முடியாது. யூதர்கள் மட்டும்தான் உள்ளே வர முடியும். அப்போ அந்த முன்னாடி நிற்கிற அந்த பலிபீடமும், நடுவில் நிற்கிற துபபீடமும், பின்னாடி நிற்கிற மகாபரிசுத்தத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியும் ஒரே கோட்டில் வரும். இப்படி ஒரே கோட்டில் வரும். இது 3 சேர்ந்து ஒரே கோட்டு போடு போட்டால், மேலேருந்து ஒரு கோடு போட்டால் ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஆனால் இந்த பக்கம் குத்து விளக்கு, இந்த பக்கம் சமூகத்தை மேஜை, இதுவும் நடுவில் இருக்கிற தூபபீடமும் இந்த சமூகத்தை மேஜவும் இப்படி கோடு போட்டால் ஒரே கோடில் வரும். மேலேருந்து இப்படி கீழே கோடு, மகாபரிசுத்தலம், பரிசுத்தலம், பலிபீடம் ஒரே கோடு. இந்த சைடு குத்து விளக்குலேருந்து இப்படியே எடுத்தால் கோடு. அப்போ என்ன ஷேப் அது? சிலுவை. அப்போ ஆசை கூடாரம் எதை காட்டுது? சிலுவையை காட்டுது. மகா பரிசுத்த ஸ்தலம் எதை காட்டுது? இயேசு நமக்கு தலையாக இருக்கிறார். ஆமீன். பலிபீடம் எதை காட்டுது? இயேசு நிற்கிற பூமியை காட்டுது. இயேசுடைய பாதப்படி பூமியில் நிற்குது. ஆமீன். அப்போ இயேசுடைய வலது கை அங்கேருந்து பார்க்கும்போது, மேலது கீழே பார்க்கும்போது, இயேசுடைய வலது கை எதை காட்டுது? அவருடைய சபையை காட்டுது. குத்து விளக்கு அவருடைய சபையை காட்டுது. இயேசுடைய இடது கை எதை காட்டுது? சமூகத்தப்ப மேஜை, கர்த்தருடைய வார்த்தைகள், உபதேசங்கள், பிரசங்கிக்கிற ஊழியக்காரனை காட்டுது. ஆமீன். ஒரு பக்கம் சபை, ஒரு பக்கம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம், மேலே அவருடைய தலை, கீழே அவருடைய கால். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. ஆமீன். நீங்கள் ரொம்ப பாவம், உங்களுக்கு குழப்பம், நான் உங்களுக்கு குழப்பம் மாதிரி தெரியுது இல்லை, புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போது அந்த பலிபீடத்தினுடைய அங்கேருந்து உள்ளே வரும்போது பலிபீடத்தில் ஆடு அடித்து, அந்த ஆடு எங்கே வெட்டி உரிப்பாங்கன்னா, பலிபீடத்தில் இடது பக்கம் வடக்கு பக்கம்னா, பலிபீடத்துடைய இடது பக்கம் வடக்கு பக்கம்னா ஆடு அடித்து தோல் உரித்து வெட்டி துண்டாக்கி பலிபீடத்தில் போடுவாங்க. இப்போ அந்த இடத்துல என்ன செய்துட்டாங்க? பிரதான ஆசன் நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஆசன் நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, லேவியர்கள் நிற்கிறதுக்கு இடம் இருக்குது. தலைவரிசை விவிஐபி 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 அப்படி போடுறாங்க. கிரிக்கெட் கிரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா பெவிலியன் சொல்லுவாங்க, விவிஐபின்னுவாங்க, கமெண்டேட்டர் பாக்ஸுன்னுவாங்க, வரிசையாக போடுறாங்க இல்லையா? அதுபோல் ஆதிக்கம் அதிகாரத்தில் மேலிருந்து கீழ் வரைக்கும் தலைவரிசைப்படுத்தி லாஸ்ட் வரிசையில் பிலாத்து அவன் வீட்டில் அன்றைக்கி நியாயம் விசாரிக்கக்கூடாதுன்றதுனால பிலாத்து தன் கோர்ட்டு பெட்டி, கோர்ட்டுடைய டேபிள், சேர்லாம் எடுத்துகிட்டு வந்து பிலாத்துடைய சேர் எங்கே உட்கார வச்சுட்டாங்கன்னா, பலிபீடத்துக்கு ரைட் சைடில் அந்த ஆடு வெட்டுற இடத்துல
பிள்ளைத்தை உட்கார வச்சாங்க நியாயம் விசாரித்து. அங்கே உள்ள நிற்கிற யாருடைய இடம்? அது தேவனுடைய இடம். உள்ள மகாபரிசுத்தத்தில் தேவாதி தேவன் ஆளுகை செய்கிறார். பலிபீடம் எப்படிப்பட்டது? மகாபரிசுத்தம் உள்ளது. ஆசாரன் நிற்கிற இடத்துல இவருக்கு தனியாக தலைவரிசை அங்கே இருக்க தலைவரிசைப்படுத்தப்பட்ட இடத்துல பிலாத்து ஒரு புறஜாதி உள்ளே நுழைய முடியாது. பலிபீடத்துக்கு பக்கத்தில் அவங்க டேபிள் போட்டு அதில் உட்கார வச்சிட்டாங்க. பிலாத்து தேவ நியாயாதிபதி, இங்கே ஒரு உலகத்தான் நிற்கிற அரசியல்வாதி. தேவன் பார்க்குறாரு, வாயை திறக்கவே இல்லை பிதா. அந்த இடத்துக்கு பேர் தான் கபாத்தா. சொல்லுங்கள். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே பிரகாரம் இருக்கிறதுல பலிபீடத்தினுடைய வலது பக்கத்திலேயே அவருடைய வடக்கு பக்கத்தில் அவருடைய பிலாத்துடைய நியாயசனத்தை அவன் வீட்டில் வச்சு நியாயம் விசாரிக்காமல் இங்கே வந்து நியாயம் விசாரிக்கப்படுற அந்த இடத்துக்கு பேர் கபாத்தா. இல்லாவிட்டா ஆடை வெற்ற இடம், பலி செலுத்துகிற இடம். அந்த இடத்துல வந்தபோது கவனிங்க, ஏசு கை கட்டி ஒரு குற்றவாளியை போல் நிறுத்துகிறாங்க. அங்கே தான் பிலாத்து என்ன செய்கிறான்? அவரை வாரினால் அடிக்கும்படி செய்கிறான். அவங்க செய்த வாறு, அந்த வாரிலே 9 கயிறுகள். எத்தனை கயிறு? ஒரு வாரில் ஒரு கயிறு, ஒரு வாரில் 9 கயிறு இருக்குது. அந்த 9 கயிறில் கிளாஸ் துண்டுகளும் இரும்பு துண்டுகளும் ஜல்லிக்கல் உடைச்ச ஜல்லிக்கல் இருக்கிற சின்ன ஜல்லிக்கல், அதை வரிசையாக அதில் கட்டி தச்சு 9 கயிறும் ஒரே டைம் ஒரு டைமில் அடித்தா 9 இடத்துல பிச்சுட்டு வரும். அங்கே பலிபீடத்தின் பக்கத்தில் கபாத்தா என்ற இடத்துல இயேசுவின் ரத்தம் அங்கே சிந்தப்படுகிறது. 9 இடத்துல 9 கயிறு இருக்கும். இன்ட்டு 39 ரூபா அடித்தாங்க. 39 இன்ட்டு 9 351 வரணும். 351 351 39 இன்ட்டு 9 39 இன்ட்டு 9 39 ரூபா அடிக்கிறாங்க. 40 ரூபா அடிக்க முடியாது. அடித்தா இஸ்ரவேலுக்கு சாபம் வந்துடுன்றது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 39 ரூபா அடித்தாங்க. 351 தடவை அடித்ததில் 350 ரூபா 51 கிழிச்சலில் உடம்பு மொத்தம் பிண்ட மாதிரி ஆயிடுச்சு. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அதில் ஃபுல்லாக குச்சி வச்சு ஓட்டை போட்ட வச்ச மாதிரி உடம்பு ஆயிடுச்சு. உனக்காக எனக்காக பலிபீடத்தின் பக்கத்தில் பாவியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் பார்க்கக்கூடிய ரூபம் இல்லை, உருவம் இல்லை. மனுஷனான்ற மாடிட்டு ரூபமா, மனுஷ ரூபமா, மிருக ரூபமா, சப்பாத்தி பசங்க மாவான்ற மாதிரி மொத்தம் பிண்டமாக இருக்கிறார். யோவான் 3 18 இன்னொருத்தர் 53 எடுத்துக்கொள்ளுங்க. பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் இல்லை. யோவான் 3 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான், விசுவாசிக்கிறவனோ ஆக்கினைக்குள்ளாக. ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது. அப்போ நம்ம ஜட்ஜ்மெண்ட் எப்போ எடுக்கிறான்னா, பிலாத்துக்கு முன்னாடி பலிபீடத்துக்கு முன்னாடி கபாத்தன்ற இடத்துல உடம்பு கிழிக்கப்பட்டதுனால ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது 10,000 கொலை பண்ண மனுஷனும் 10,000 அநியாயம் பண்ண மனுஷனும் முதல்ல இயேசு விசுவாசிக்கும் போது ஆக்கினைக்குள்ளே தீர்க்கப்பட மாட்டான். கோர்ட்டு நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலும் இயேசு சொல்லுவார், இப்படி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கபாத்தால உடம்பு முழுசை கிழிக்கப்பட்டு மொத்தத்தையும் உருவத்தை இழந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன். எந்த பாவியை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாய் மாறின இடம் கபாத்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசு 53 வாசிக்க பாருங்க. ஒரு விரும்பத்தக்க ரூபம் இல்லை. 2ஆம் வசனம், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை,
அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர் என்றார். அவர் எண்ணாமல் போனோம். மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரமத்தை நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவருக்கு அவர் மேல் வந்தது. நம்ம தமிழாக குணமாகிறோம். இங்கே தான் அவருடைய உடம்பு மொத்தம் கிழிது. அப்போ பலிபீடத்தில் ஆலயத்துக்குள்ள பலிபீடத்து பக்கத்தில் கபாத்தான்ற இடத்துல ரத்தம் சிந்தப்பட்டது, அடித்த அந்த நொறுக்கினதுனால. ஆமேன். சரி, மூணாவது முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல கெத்சமனே ரத்தம் சிந்தினார். ரெண்டாவது கபாத்தால இந்த சரீரம் வாரணம் அடித்து கிழிக்கப்பட்ட போது ரத்தம் அங்கே தேவ ஆலயத்துக்குள்ளேயே பலிபீடத்து பக்கத்தில் சிந்தப்பட்ட இடம் கபாத்தா. அங்கே நியாயம் விசாரிக்கப்படுறாரு. மூணாவதும் அதே கபாத்தால் நடக்கிற சம்பவம் தான். வாசிங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27லேருந்து வாசிக்கும் பொழுது, அப்போது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் குடிவர செய்து வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசு மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். முள்முடி வச்சு அவங்கள கோலினால் அடித்தாங்க. முள்முடி அடிக்கப்பட்ட இடமும் கூட எங்கே வைக்கப்பட்டதுன்னா கபாத்தா என்னப்பட்ட இடத்துல தான் முள்முடி அடிக்கப்பட்டது. அங்கே இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முள்முடி ஏன் வைக்கப்பட்டது? மனுஷன் செய்த மனுஷனுக்கு மேலே வந்த சாபத்தை நீக்கும்படியாக முள்முடி வைக்கப்பட்டது. தலையை சாய்க்கும் போது முள்முடி அவரை விட்டு எடுப்பட்டு போயிட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இப்போ முள்முடியை கர்த்தர் எடுக்கணும்னா அவர் தலைமையில் முள்முடி வச்சாதான் நம்முடைய சாபம் போகும். அவர் தலையை சாத்தி சீவின்னு விடும்போது ஒரு முள்முடி கீழே விழுந்தபோது கர்த்தர் நமக்கு அந்த சாபத்தை கல்வாரி சிலுவையிலே எடுத்து போடும்படியாக கபாத்தாவிலே அவருக்கு முள்முடி வைத்து அது மேலே ஓங்கி அடித்தார்கள். ஆகியனால அங்கே அவர் நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டார். அங்கே குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து மேலே முள்முடி வைக்கப்பட்டது. இயேசு யார்? எல்லாரையும் மன்னிச்சார். பாவியாகி ஸ்திரியை கொண்டு வரும்போது ஏசாமி என்ன செஞ்சார்? 10 கட்டளை எழுதி, உங்களை எவன் முதல்ல பாவம் செய்தானோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். அப்போ ஏசாமி 10 கட்டளைக்கு எழுதிட்டே இருக்கார். அதில் அத்தனை பேர் கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவன் மண்டை அன்றைக்கி உடஞ்சிருக்கும். அவளுக்கு நியாய தீர்ப்பு வந்திருக்கணும். அந்த நியாய தீர்ப்பை அவர் தலைமையில் சுமந்ததுனால இயேசு சாகிறதுக்கு முன்னாடியே நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போய் நீ பாவம் செய்யுதுன்னு சொன்னார். இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதவராக இருப்பார். ஆனால் மரிச்சி அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த இயேசு விசுவாசிக்கிற நமக்கு நாம் ஆண்டு சமூகத்தில் வரும்போது நம்ம தலைமையில் இருக்க சாபமாகிய முள்முடியை நீக்கி போடுவது அதிக நிச்சயம் அல்லவா? இயேசு நமக்காக பஸ்காவாகிய ஆடு நமக்காக சிலுவையிலே அறியப்பட்டிருக்கிறாரு. இது மொத்தம் 3 இடம் முடிச்சிருக்கு. 4வது இடம் கபாத்தா என்னப்பட்ட இடத்துல பிலாத்து என்ன செய்கிறான்? இயேசுவை ஜனங்கையில் கொடுத்து நீங்கள் கொண்டு போங்க, என்னென்னா பண்ணுங்கள் உங்கள் இஷ்டம் அப்படின்னு ஜனங்கள் இஷ்டத்துக்கு விட்டுட்டான். அப்போ ஜனங்க அவரை கூட்டி கொண்டு போயிட்டு அவர் மேலே வெளியே அந்த பலிபீடத்தை விட்டு வெளியே வந்த பிறகு 300 மீட்டர் தள்ளி தான் அந்த கொல்கொதா மலை இருக்குது.
அந்த மலைக்கு ஏறத்துக்கு அவர் போகிறார், சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். போகும்போது தான் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. 3 தடவை தடுமாறி விழுகிறார். திரும்பமாக மேலே ஏறின பிறகு 4 காயங்கள் 4 இடத்துல அவர் காயப்பட்டுச்சு. ஒன்று கெத்செமனியில் வேர்வை ரத்தமாக வந்துச்சு. 2 கபாத்தா என்னப்பட்ட பலிபீடத்து பக்கத்தில் உடம்பு முதுகு கிழிக்கப்படும் போது ரத்தம் ஆலயத்தில் ஊற்றப்பட்டது. அதே போல் முள்முடி வைக்கும்போது தலையில் வந்த ரத்தம் ஆலயத்துக்குள்ளேயே ஆட்டுக்குட்டி ரத்தம் ஊற்றப்பட்டது. அதுக்கப்புறம் தண்டனை வழங்கின பிறகு பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் இஸ்ரவேலுடைய ஜனங்கள் குடியிருக்கிற எல்லையை தாண்டி அவுட்டரில் கொண்டு போய் ஒரு 300 மீட்டர் தாண்டி ஒரு மலை மேலே ஏறுறார். அங்கே போய் சிலுவையில் வைத்து இடது கை வலது கை கால் இவைகளை அடிக்கிறாங்க. கைகளிலே கால்களிலே, கைகளில் 2 காயம், காலில் 1 காயம், அப்புறம் விழாவில் குத்துனது. 4 இடத்துல ஊற்றின உடனே அந்த கொல்கத்தா மலையில் 4 பக்கமும் ஆற்றை கிளட்டி ஊற்றின மாதிரி ரத்தம் பீச்சு அடிச்சுது. பீச்சை கையில் ரத்தம் ஊற்றுது, இந்த கையில் ரத்தம் ஊற்றுது, இந்த காலில் ரத்தம் ஊற்றுது. இப்படி உள்ளே குத்துனா அதுலேயும் ரத்தமும் தண்ணி வந்துச்சு. அந்த கொல்கத்தா மலை முழுசும் ரத்தத்தினால் ஊறுச்சு. ஆமேன். அங்கே கொல்கத்தாவில் தான் நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நம்முடைய வேதனைகளை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார். அந்த கொல்கத்தா ஒரு முக்கியமான ஒரு இடம். அதை குறித்து நீங்கள் நல்லா படிக்கணும். கொல்கத்தான்ற இடத்த நீங்கள் 3 சரித்திரத்தை 3ஆக பிரிக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் 4000 வருஷம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ 2000 வருஷம் ஆச்சு. ஆதாம் முதல் வருஷம் பிறந்தான். ஆதாம் மரிக்கிற வரைக்கும் 1000 வருஷம் வச்சுக்கொள்ளுங்க. 1000 வருஷம் வரைக்கும் ஆதாமுடைய மரணத்துக்கு பிறகு ஆதாமுடைய சரீரத்தை கொண்டு போயிட்டு எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னா, அது மறித்து அவன் மறித்த இடம் எப்ரோனில் மறித்தான். அடக்கம் பண்ணப்பட்ட இடம் கொல்கத்தா என்ற மலைக்கு தான் முதல் ஆதாமுடைய சரீரமானது அடக்கம் பண்ணப்பட்ட இடம். கர்த்தருடைய அந்த முதல் 1000, ஃபஸ்ட்டு 1000, அடுத்த 1000, 2000, 2000 இயர்ஸ் வரும்போது 1000 வரும்போது அதே கொல்கத்தா மலை பக்கத்தில் மோரியா மலை மேலே தான் ஆபிரகாம் ஈசாக்கு மேலே கத்தியை ஓங்கின இடம். ஸோ 1000 வருஷம் ஆதாமை மீட்டெடுக்கிற 2ஆம் ஆதாம் 4000 வருஷம் கழிச்சு இயேசு வந்தார். முதல் ஆதாம் செய்த பாவத்தினால அங்கே அடக்கம் பண்ணப்பட்டான். 2வது ஆதாம் செய்த 2வது ஆதாம் அவன் முதல் ஆதாம் செய்த பாவத்தை நிவர்த்தியாக்கும்படியாக அதே கொல்கத்தாவில் ரத்தத்தை ஊற்றினார். ஆமேன். 2000 வருஷம் முடிஞ்சு 3000 வருஷம் வரும்போது தாவீது கோலியாத்தை அடித்து கொள்கிறான். அது 3000. 4000வது வருஷத்தில் இயேசு ரத்தத்தை ஊற்றி பிசாசை கொள்கிறார். ஸோ பைபிளில் 4000 வருஷத்தை பிரித்து போடுங்க. பழைய ஏற்பாட்டு 4000 வருஷம், ஆதாம் இயேசு வரைக்கும் 4000 வருஷம். ஆதாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம் கொல்கத்தா மலை. அதே ஆபிரகாம் கத்தியை ஓங்கின இடமும் பக்கத்தில் கொல்கத்தா மலை பக்கத்தில் ஒட்டியிருக்கிற மோரியா மலை. அடுத்து 3000 வருஷத்தில் கோலியாத்தை ஜெயிச்ச இடமும் அதே மோரியா, அதே எருசலேமில். ஆமேன். கோலியாத்துடைய தலையை கொண்டு போய் வச்ச இடமும் அந்த கொல்கத்தாவில். இயேசு பிசாசை காவு வாங்கின இடமும் கொல்கத்தாவில். நீங்கள் நல்லா கவனிக்கணும். கோலியாத்துன்னு சொன்னால் பெலிஸ்தீன், அவனோட சர்ப்பம். பெலிஸ்தீன் என்று சொன்னால் சர்ப்பம். சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ மண்ணில் ஊறி மண்ணை நக்குவேன்ட்டு ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். மண்ணை நக்குவேன், இல்லை விட மனுஷனை நாசம் பண்ணுவேன்னு அர்த்தம். மண்ணுன்னா மனுஷன், நான் பண்ண மனுஷன் தான். ஆண்டவராக இயேசு கொடுத்த அந்த சாபத்தின்படி எப்பவுமே ஒரு பாம்பு மனுஷனுக்கு விதமாக யுத்தம் பண்ணும். ஏவாளோடு பேசா, தாவீதோடு வந்த பெலிஸ்தீனும் ஒரு பாம்பு தான்.
பயங்கரமான ஒரு பாம்பு. அதனால் இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குறுக்க வந்த ஆகாரம் கூட ஒரு பாம்பு தான். எகிப்தியனும் ஒரு பாம்பு தான். பாம்புகளை போட்டாங்கள்ல, மோசையுடைய சர்ப்பம், அந்த கோல்னால் போடப்பட்ட சர்ப்பம் முழுகுச்சியில். இப்போ ஆதியாமத்தில் கடைசி வரைக்கும் பாம்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்துக்கள் என்ன செய்வாங்க, பாம்பு தான் எங்களுக்கு தெய்வம்ட்டு கோயில் மேலே வச்சுருப்பாங்க. நாம் யாரை தூக்கி கோயில் நம்ம இறுதியில் வைக்கிறோன்னா பாம்பை நசுக்கிற மனை தூக்கி வச்சுருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கோலியாத்தை நசுக்குவதற்கு கர்த்தர் தாவீதை பயன்படுத்தினார். தாவீது எப்படிப்பட்டவன்? பெலிஸ்தின் விருத்த சேதனம் இல்லாதவன். அவன் தேவஜனங்களை சேர்ந்தவன் அல்ல, வைராக்கியம் உள்ளவனாக வந்தான். அந்த சொந்த தகப்பன் என்ன செய்கிறார், தாவீதை அனுப்புகிறார், போய் அண்ணனை போய் பார்த்துட்டு வா. 1 சாமுவேல் 17 மதியம் முழுசும் பார்த்தீங்கன்னா தாவீதை கர்த்தர் அனுப்புகிறார். கோலியாத்தை கொல்லும்படி அனுப்பலை, அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அனுப்புகிறார். சொந்த சகோதரனை பார்க்க வந்தான். சொந்த சகோதரன் என்ன பண்ணாங்க, எப்பா நீலாம் இங்கே வராத, யுத்தம் நடக்குது, வீட்டுக்கு போயிடு, நாங்களே பயந்துருக்கோம்னு சொல்லி சொந்த சகோதரர்கள் தாவீதை வெளியே துரத்திட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டான். இயேசுவும் தான் சொந்த சகோதரர்களுக்குள்ளே சொந்த ஊராக்குள்ளே யூத வம்சத்தில் வந்தார். யூதர்கள் விசாரிக்க வந்த இயேசுவை புரிஞ்சிக்காமல் கண்ணு தெரியாமல் அவர்களை புறக்கணிச்சிட்டாங்க. தாவீது புறக்கணிக்கப்பட்டவன், இயேசுவும் புறக்கணிக்கப்பட்டவர். ஆமென். ஈசா என்பது பிதாவாகிய தேவனுக்கு சமம். குமாரனாகிய தாவீதை விசாரிக்கும்படி நல்ல காரியங்களை விசாரிக்கும்படி அனுப்பினா, விசாரிக்க வந்த தாவீதை அண்ணன்மார்கள் புரிஞ்சுக்கல. அதே போல் இயேசு விசாரிக்க வந்தார், அவரை யூதர்கள் புரிஞ்சுக்கொள்ள. இன்றைக்கும் விசாரிக்க வந்த நல்ல ஊழியக்காரர்களை மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு விதமாக ஒரு பாம்பு எப்போதுமே நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீது விசாரிக்க வந்தவனை தோற்றிட்டாங்க. ஆனாலும் அவன் தன் வைராக்கியத்தினாலே அவன் சொன்ன, நான் போய் அந்த பெலிஸ்தனை முறியடிக்கிறேன்னு சொல்லி போகிறான். இந்த கோலியாத்தும் தாவீதும் இவன் தேவனுடைய ராஜ்யம், இவன் சாத்தானுடைய ராஜ்யம். இந்த மலையில் நீ இறங்கி போனதான் சர்ப்பத்தை பிடிக்க முடியும். இவன் ஆட்டுக்குட்டி, அவன் சர்ப்பம். தாவீது இறங்கி போகணும். ஐயோ, கீழே இறங்கி போனால் ரத்த நதி ஓடுது. இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் மலை. இது தேவனுடைய ராஜ்யம், அது சாத்தானுடைய ராஜ்யம். இதை அடிக்கணும், நொறுக்கணும்னா ரத்தம் ஓடும். ஒன்று என் ரத்தம் ஓடணும், இல்லை சாத்தான் ரத்தம் ஓடணும். யாராவது ஒருத்தர் சாகணும். அதுக்கு ஜீவனை பணயமாக வைக்கணும். உயிரை என்ன செய்யணும், பணயமாக வைக்கணும். சவுளுக்கு ஆயத்தம் இல்லை, ஜனங்கள் ஆயத்தம் இல்லை, இஸ்ரவேல் ஆயத்தம் இல்லை, பலசாலிகள் ஆயத்தம் இல்லை. சாப்பிட்டு தின்னு தூங்குறாங்க 40 நாள். ஒருத்தன் கூட எல்லாம் திண்டி பண்டாரமாகறான், உள்ளே இறங்க மாட்டான். கோலியாத்து கழுத்தை பிடிக்குது. ஒரு ஆள் இல்லை, ஒரு சின்ன பையன் எல்லாருக்கும் அண்ணன் சாப்பாடு கொடுத்துட்டு நான் போகிறேன்ட்டு தான் உயிரை பணைய வச்சு உள்ள வைராக்கியமாக இறங்கி உள்ளே போய் ஆத்தங்கள் கூழாங்கல் எடுத்தான், வச்சான், கவனில் வச்சான். இயேசுவின் நாமத்தினால், தேவன் நாமத்தினால் வருவேன்ட்டு அந்த பாம்பு தலையை அடித்தான். எங்கே அடித்தான்? பாம்பினுடைய தலையை அடித்தான். தலையை அடித்ததுனால தலை துண்டா வெட்டி கொண்டு போய் எருசலேமில் கொல்கொதாவில் ஒரு பாதைக்குள்ள தாவீது ஒளிச்சு வச்சான். இப்போ ஆதாமுடைய மண்டை எங்கே இருக்குது? கொல்கொதாக்குள்ளே இருக்குது, எருசலேமுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னேன், ஈசாக்கு பலி சேர்த்து இடமும் அது கொல்கொதா பக்கத்தில் வருது. இப்போது தாவீது ஒழிச்சு வச்ச கோலியத்து மண்டை எங்கே இருக்குது? கொல்கொதாவில் இருக்குது. எல்லாத்துக்கும் யார் முக்கியமான உண்மையான ஆள் யார் வரணும்? இயேசு வந்தனா நிஜமான சர்ப்பத்தை அடிக்க முடியும். ஹல்லேலூயா. அவன் கோலியத்தை 5 கூழாங்கல் கலைத்தான். 5 கூழாங்கல் என்று சொல்லுது. 5 ஆகமங்கள் இல்லை 613 நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு. அந்த 5 ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உமாகமம் என்று சொல்லப்பட்ட தெய்வத்தை கையில் எடுத்தான். அந்த தெய்வங்களில் யார் இருக்கா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.
ஆச்சரியம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆச்சரியம் கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு இருக்கார். ஆனால் இவரோ அதிசயமானவராகவே வந்தார். ஆமேன். இப்போது அந்த நதியை கடக்கிறான். நதியை கடந்து அவனை ஜெயிச்சு அவன் கையில் இருக்க பட்டயத்தை வாங்கி அவன் பட்டயத்தினாலே அவன் தலையை வெட்டி தாவீது அதை கொண்டு போய் சேர்த்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 17:54 கோலியாத்தின் தலையை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். வாசிங்க. (17:54) 1 சாமுவேல் 17:54. போதும் பாயிண்ட். எருசலேமுக்கு போயிடுச்சு. பெலிஸ்தியருடைய பாளையத்தில் போகாமல் பெலிஸ்தியருடைய தலைவனை அடித்து எங்கே போய் ஒழிச்சு வச்சுட்டான்னா எருசலேமில் ஒழிச்சு வச்சுட்டான். சாத்தான் எங்கே கொலை பண்ணோம்? எருசலேமில் கொலை பண்ணோம். ஈசாக்கு எங்கே வெட்டப்படுறான்? எருசலேமில் வெட்டப்படுறான். ஆமீன். தாவீது எங்கே புதைக்கப்பட்டான்? எருசலேமில். அப்போ இயேசு எங்கே வந்து சாத்தானை ஜெயிக்கணும்? எருசலேமில் ஜெயிக்கணும். அதனால தான் எங்கெங்கே வராது? கெத்செமனேக்கு போகிறாரு, கபாத்தாக்கு வராது, கோல்கத்தாக்கு வராது. அப்போ நதியில் இறங்கணும். எந்த நதி? தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்த இயேசு தேவகுமாரன் வலுசெப்பமாகிய சாத்தானாகிய லூசிஃபருக்கு விரோதமாக ஒரு மரண நதியில் இறங்கணும். அந்த மரண நதியில் இறங்கணும். தாவீது எப்படி தன்னுடைய குமாரர்களை விசாரிக்கப்படி அப்பா அனுப்பினாரோ இயேசுவும் பிதா அனுப்பினார். தாவீது எப்படி அந்த சத்ருகுரமாக யுத்தம் பண்ணி ஜெயிச்சானோ இயேசுவும் ஜெயிக்கணும். தாவீதின் குமாரன் இயேசு ஏன் பேர்னா தாவீதை ஜெயிச்ச மாதிரி தான் இயேசு ஜெயிக்கணும். ஆமீன். அதனால் இயேசுக்கு தாவீது வந்தால் போதும் ஜெயம். அதேபோல் இயேசு வந்தால் ஜெயம் வரும்ன்றது ஜனங்களுக்கு கண்ணு தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னொன்று சொல்கிறான் ராஜா. தாவீது அனுப்பின சவுல் சொல்கிறான், நீ போய் அந்த கோலியத்தை ஜெயிச்சுட்டு வந்துட்டீன்னா என் மகளை உனக்கு என்ன செய்கிறேன்? கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். அதே போல் பிதா குமாரன் அனுப்பும்போது நீ போய் சாத்தானுடைய தலையை வெட்டிட்டு உயிரோடு இருந்தால் உனக்கு ஒரு மனவாட்டியை நான் கொடுப்பேன். சபை தான் இயேசுக்கு மனவாட்டி. நாம் யாருடைய மனவாட்டி? பிசாசத்தை நசுக்கினவருடைய மனவாட்டி. மற்றவங்க மண்டி நசுக்கிறதுக்கு இல்லை, பிசாசத்தில் நசுக்க தான் கர்த்தர் அழைச்சார். பிசாசை நசுக்கு, பிசாசுக்கு விதமாக ஜோமனு, பிசாசுக்கு விதமாக போராடு, பிசாசு ஏறி மிதி, அடுத்தவங்க மண்டையை உடைக்காத, பிசாசு மேல் ஜெயமிடு, கரை தேரை இல்லாத பிழை இல்லாத மனவாட்டியாக மாறு. ஆமே. அதுக்கு தான் சபை நம்மை இயேசு ஜெயிச்சார். நம்ம இயேசுக்கு மனைவியாக மாற்றிருக்காரு. கோலியத்தை அடித்து தாவீதுக்கு ஒரு மீகாலை சவுல் தன்னுடைய மகளை மனைவியாக கொடுத்தார். அதே போல் குமாரன் ஜெயித்ததுனால குமாரனுக்கு தேவன் புறஜாதியாராகிய நம்மை விசுவாசிக்கிற நம்மை இயேசுக்கு மனைவியாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இயேசு கிறிஸ்து 5 குழாங்களை எடுத்து இப்படி அடித்தானோ அதே போல் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பட்ட காயங்களால் மரணத்தை ருசி பார்த்து மரண நதியில் உள்ளே இறங்கி தலையை தூக்கி ஜெயம் எடுத்தார். 110ஆம் சங்கீதம் கடைசி வசனம் வாசிங்க. ரோமன் கத்தோலிக்க சபையில் 3 மணி தான் கூட்ட முடியும். ரட்சிக்கப்படாத, ஞானஸ்நானம் எடுக்காமல், அபிஷேகம் பெறாத, சத்தியம் தெரியாதவங்க 3 மணிக்கு கூட்டம் முடித்து கசவக்கீரை சாப்பிட்டு துக்க கஞ்சி குடிப்பாங்க. நாம் 12 மணிக்கு முடிக்கிறோம். நம்ம தான் சீக்கிரம் முடிக்கிறோம். வாசிங்க. வழியிலே அவர் நதியிலே குடிப்பார், வழியிலே நதியே குடிப்பார்.
இயேசு கிறிஸ்து 33 வருஷம் ஊழியத்தில் வழியில் வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த வலு சர்ப்பத்தை நசுக்கிறவன் யார், என் காரியமாய் யார் போவான்? ஆண்டவர் 6ஆம் அதிகாரம் ஏசாயா சொல்றாரு, இயேசு உள்ள போகிறாரு, நான் போறேன், நான் வரேன், நான் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி காட்டுகிறேன், ஜனங்கள் கண்ணை திறக்கிறேன், ரட்சிப்பு உண்டாக செய்வேன், மீட்பு உண்டாக செய்வேன்ட்டு டைரக்ட நதியில் இறங்கி ரத்த நதியில், அக்கினி நதியில், பயங்கரமான சோதனை நதியில் இறங்கி அதுக்குள் நீச்சல் அடித்து போய் சிலுவை, கபாத்தா, கெத்செமனே, கபாத்தா, சிலுவை எல்லாத்து வழியாக போய் எல்லா சர்ப்பங்களையும் ஜெயிச்சு மேலே நிற்கிற வலு சர்ப்பத்தை ஒரே அடி அடித்து ரத்த சிதற பிசாசு விழுந்தான். அல்லேலூயா. இயேசுவுடைய பிறந்த நாளை விட, கிறிஸ்மஸை விட ஒரு மகிமையான வெற்றி இந்த நாள். கிறிஸ்மஸ்க்கு முக்கியம் கொடுக்காதீங்க. மண்டையை கத்த பிசாசு மண்டையை தெறிக்க வச்சார அந்த நாள் இந்த நாள். யாருடைய மண்டையை தெறிக்க வைக்கல, சாத்தானுடைய மண்டையை தெறிக்க வச்சார். உண்மையான கிறிஸ்தவனுக்கு இந்த நாள் மகிமையான நாள், ரட்சிக்கப்பட்டவனுக்கு மகிமையான நாள், அசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவனுக்கு மகிமையான நாள். இந்த நாளில் நீ இயேசுவோட கூட இருந்து அவருடைய பாடுகள், அவருடைய ரத்தம் சிந்தப்படுதல், அவருடைய நியாய விசாரிப்பு, அவர் எதுக்காக இறங்கினார்? ரத்த நதியில் இறங்கினார். கோலியாத்து இறங்கினான், தாவீது இறங்கினான். தாவீதுக்கு பிறகு எத்தனையோ வருஷம், 1000 வருஷம் எவன் இறங்குவான், இவன் இறங்குவான், எவனா குளத்தில் இறங்குவானா, இந்த பெத்தஸ்தா குளத்தில் இறங்கணும் எவனா இருப்பான்னு ஒருத்தன் காத்திருந்தான். 38 வருஷமாக காத்திருந்தான். 1000 வருஷம் இஸ்ரேல் ஜனம் காத்திருந்தான். கட்சியில் வந்தார். தூதர்கள் பாட்டு பாடிட்டாங்க, ஓசன்னா, தாவீது குமாருக்கு ஓசன்னா பாட்டாங்க. ஆனால் இப்போ தூதர்கள் வந்திருக்காங்க. அந்த தூதர்கள் அவனை அடிக்கும்போது அவனுடைய உரிமை, அவனுடைய அதிகாரம், அவனுடைய வல்லமை, அவனுடைய ஞானம், பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு உறிஞ்சி நிர்மாணமாக்கிட்டார். கொலோசியர் 2:15 கடைசியாக வாசிக்கிறோம், முடிக்கலாம். விருப்பமாக வாங்க கூட்டத்துக்கு வந்தால் இனிப்பான கரும்பு சாப்பிட்ற மாதிரி வர்றவங்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள். ஐயோ டைம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நீ கிறிஸ்தவனே கிடையாது. உண்மையான கிறிஸ்தவனுக்கு போர் அடிக்காது. கர்த்தரை பற்றி இன்னும் அறிஞ்சு கொள்ளணும், இயேசுவை பற்றி இன்னும் அறியணும். வாசிங்க கொலோசியர் 2:15 வாசிங்க. கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்தார். துரைத்தனங்கள் யாரு? சாத்தானுடைய அதிகாரம், சாத்தானுடைய வல்லமை, வானமண்டல பொல்லாத ஆவிகள் சேனை. இந்த அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் சாத்தானுடைய ட்ரெஸ்ஸையும், அவனுடைய ஹெல்மெட்டையும், அவனுடைய வல்லமையும், அவனுடைய அதிகாரத்தையும், அவன் சாபத்தையும் அப்படி தோத்துள்ள கரக்கரன்னு இயேசு உரிச்சு சாத்தான பச்சையான கோலமாக்கி சிலுவையிலே அவை மேல் வெட்டி சிறிது மண்டை அடித்து அங்கே சிலுவையில் அடித்து சாத்தானு தொங்க விட்டார். சாத்தானு தொங்க விட்ட நாள் இது. இயேசு பிறந்த நாளை விட சாத்தானு தொங்க விட்ட நாள் தான் இதற்காக தான் வந்தார். பிசாசின் கிரியை அழிக்கும்படியாகவே தேவகுமார் வெளிப்பட்டார். சாத்தானுடைய தலை தொங்கிடுச்சு இல்லையா? கோலியாத்துடைய தலையை இப்படி தாவீது தூக்கிட்டு போய் எருசலேம்குள்ள வச்சானோ, இப்போ கொல்கத்தா மலையில் சாத்தானுடைய தலை தொங்கின பிறகு தேவதூதர்கள் இறங்கி வந்து என்ன செய்கிறாங்க? தாவீது குமார் ஜெயிச்சார்னு சொல்லி அந்த சாத்தானுடைய ஆவி மண்டலத்தில், சாத்தான் ஆவியாக இருக்கிறதுனால ஆவி மண்டலத்தில் நேபுகாத்நேசரை ஏமாத்தினான், தரிராஜாவை ஏமாத்தினான், கோரேஷாவை ஏமாத்தினான், பயங்கரமான அலெக்சாண்டர் மகாராஜாவை ஏமாத்தினான், பிலாத்துவை ஏமாத்தினான், சீசரை ஏமாத்தினான், ராயனை ஏமாத்தினான், அந்த காலத்தில் பார்வனை ஏமாத்தினான். எந்த பிசாசுக்கு எத்தனை ராஜாக்களை ஏமாச்சோ அதனுடைய தலையை நசுக்கி கோடிக்கணக்கு தூதர் வந்து ஆண்டவர் தலையை நசுக்கினோடனே குமாரை நசுக்கிட்ட கொண்டாட தெளிவு பண்ணாங்கன்னா, தூதர்கள் குடும்பம் பிடிச்சிட்டு சாத்தானுடைய மண்டையை எடுத்துட்டு உலகமெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க.
வெற்றி கொண்டாட்டம். ஆமேன். உண்மையான ராஜா, சாத்தானை ஜெயித்த ஒரே ராஜா, பாதாளத்தை ஜெயித்த ஒரே ராஜா, மரணத்தை ஜெயித்த ஒரே ராஜா, மரணத்துக்கு பிறகு கூட ஒரு வாழ்க்கை உண்டு சொன்ன ஒரே ராஜா, எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரே ராஜா, எல்லா சாபத்தை நிற்கிற ஒரே ராஜா, சாத்தானுடைய மண்டையை அடித்து உடைச்ச ஒரே ராஜா என்று சொல்லி சாத்தானுடைய மண்டையை எடுத்து பிசாசு உருன்னு அந்த தேவத்தோடு எடுத்து உருன்ட்டு ஆவி மண்டலத்தில் சுற்றி வந்து ஜெயம் கொண்டாடினாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்துடுறோன்னா, அந்த தூதர்களோடு சேர்ந்து நம்மளே சாத்தான் மண்டையை பிடிச்சிட்டு ஒருன்னு சுற்றணும். அதுக்கு தான் ஆவியில் கத்த கொண்டு வந்துருக்கார். எத்தனை பேர் ஜெயிச்சா சொல்ல முடியும்? அதுதான் இந்த குட் ஃப்ரைடே. அல்லேலூயா. இயேசு நதியில் இறங்கினார், தாவீது நதியில் இறங்கினான், மோரியா மலையில் ஆபிரகாம் ஏறினான், ஆதாம் விஷயம் தெரியாமல் அடக்கம் பண்ணப்பட்டான், ஆபிரகாம் ஜெயித்தான், தாவீது ஜெயித்தான். நம்ம அழைத்த இயேசு அவரை ஜெயிச்சிருக்கார். எல்லாம் கண்ண முடியலாமா? நம்முடைய பிசாசு, நம்முடைய அடிப்பட்ட பிசாசை நாம் அவனுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டால் அவனுக்கு உயிர் வந்துடும். அவன் அடிக்கப்பட்டவனாக நினச்சாதான் நமக்கு ஜெயம். அடிக்கப்பட்டவனை நினைக்கிறது தான் கத்த கொண்டு வந்துருக்கார். ஏன் குட் ஃப்ரைடே வரணும்? அடித்தவரை கொண்டாட வரணும், ஜெயம் கொடுத்தவரை கொண்டாட வரணும். அங்கே தான் பிசாசு தோற்று போயிட்டான். இன்னைக்கு பிசாசு தோத்த நாள், இயேசு தோங்குற நாள்ல பிசாசு தோத்த நாள், பிசாசு அழிக்கப்பட்ட நாள், ஜெயத்தை கொடுத்த நாள். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை, இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கொல்கொதா எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா? கொல்கொதா சொல்லுங்க, வயத்துலேருந்து கொல்கொதா எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா? கொல்கொதா, சரிங்களா? கொல்கொதா எப்படி பேர் வந்துச்சு? கொல் அப்புறம் கோ அப்புறம் தா இருக்கா, அது மூணு சேர்த்து ஒன்றா படிச்சுன்னா கொல்கொதா. கொல்கொதான்னு சொன்னால் கோலியாத்து. ஆமேன், ஆமேன். அந்த கோலியாத்தை அடித்த இடம், புதைச்ச இடம், அதனால தான் மண்டை ஓடுகளின் இடம் என்று பேர் வந்துச்சு. கோலியாத்தின் மண்டையை பாதைக்கில் வச்சு நசுக்கப்பட்ட இடம்னா கோல்கொதா. ஆமேன். இன்னும் சொல்லப்போனால் கோலியாத், கோலியாத் ப்ளஸ் காத், காத் பட்டணத்தில் சேர்ந்தவன். யாராவன்? பெலிஸ்தியன் காத் பட்டணம் சேர்ந்தவன். கோலியாத் காத், கோலியாத் காத், கோலியாத் காத். இதில் IATH இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா, கோலியாத் காத்துன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா, நடுவில் 3 எழுத்துக்கள் எடுத்திங்கன்னா கோல்கொதா வந்துடும். வீட்டில் எழுதி பாருங்க, கோலியாத்து பாம்பு ப்ளஸ் காத்துன்னு சொன்னால் பெலிஸ்தியன், பெலிஸ்தியன். கோலியாத் காத் என்று சேர்த்து ஒரே நசுக்கிட்டு கோல்கொதா ஆக்கிட்டது தாவீது. கோலியாத்து நசுக்கின தாவீது, லூசிஃபர் சாத்தான் தலை நசுக்கிறது இயேசு. இப்போ சொல்லுங்க, கொல்கொதா காத் சொல்லுங்க, கொல்கொதா காத். கோலியாத்தின் நசுக்கின இடத்துல, கோலியாத்தின் தலை நசுக்கினதை கொல்கொதாவிலே இயேசு சாத்தானுடைய தலை நசுக்கினார். அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம், அவர் கொடுத்த வெற்றி நம்முடைய வெற்றி.
நம்முடைய தேவன் தாவீதின் குமாரன். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அவர் ஜெயம் கொடுக்கிறவர். என்ன வியாதியில் வந்திருந்தா சரி, சாத்தானுடைய மண்டை உடையிறது பார், சாத்தானுடைய மண்டை தெரிக்கிறது பார், இயேசு கொடுக்கிற செய்தியை பார். அவருடைய வல்லமை உண்மை இறங்கி வருகிறது. ஓ ரபால கத்துலா பாலா